தள்ளி விட்டாங்க. அத மொழியால் உலக தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய எங்கள் அருமை நடுவர் பெருந்தகை அவர்களே, இந்த நல்ல அரங்கத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனக்கு பார்வை சரியில்லைன்னு அவர் பேசிட்டு போயிருக்காரு. எங்களுக்கு பார்வை சரியில்லையா? ஆமா, ஆண்ட்ராய்டும் பென்ட்ரைடும் கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த ரெண்டு வரும் ஆண்ட்ராய்டு தப்பா சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். என்ன வேணாலும் இந்த ரெண்டு வரும் தான் இப்ப உலகத்தை ஆட்சி செய்கிறார்களா? இந்த ரெண்டுலயே வைரஸ் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா க்ளோஸ் ஆயிடும். அவன் முடிஞ்சு வச்சு. இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, நம்ம எதை விரும்புறோமோ கூகுள்ல போனோம்னா அத்தனையும் நமக்கு கிடைச்சிருமா? அத்தனையும் கிடைச்சிரும். அன்னைக்கு ஒரு வீட்டுல அம்மா பையன்ட்ட சொன்னாங்க, டே அப்பாவை காணோம், போய் பார்த்துட்டு வாடா. 10 நிமிஷம் உட்காரமா, நான் கூகுள்ல பாத்துறேன். அத போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, எங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் அறிவியலுக்கு எதிராளி கிடையாது. எனக்கு என்ன குடும்ப சண்டையா? அதானே கிடையாது. நான் அறிவியலை பயன்படுத்துறேன். ஏன், நான் 2 செல்போன் வச்சிருக்கிறேன். ஐயா சிம்மு 2 தான். சரி சரி சரி. இல்லையா, வேற ஏதாவது நினைச்சிட்டீங்களா? நினைக்கல. இல்ல, என்ன ஒரு செல்போன் எங்க கூட ஒரு கையில இருக்கு அப்படின்னா உலகமே எங்க கூட இருக்கிறது மாதிரி சமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் செல்போன்லயே பேசிக்கிட்டே இருந்தான், தன்னை மறந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டான். அங்க போய் 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் யாருக்கிட்ட எப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய எந்த உணர்வும் இருக்காது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, உணர்வு இல்லாம மனுஷன் மாறிக்கிட்டு இருக்கான். அதாவது என்னைக்கு அறிவியல் சாதனங்கள் வீட்டுக்குள்ள வந்தோ, மனம் மட்டும் ஊனம் இல்ல, மனுஷன் மொத்தமா ஊனமாகிட்டான். என்ன ஆகி போச்சு தெரியுமா? மண்ணு, நீங்க சொன்ன மாதிரி 3 போக நமக்கு விளைச்சல கொடுத்த மண்ணு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மண்ணு மலடாகி போச்சுங்க. மண்ணு எப்படி போயிட்டுங்க, விளைச்சல் தர முடியாத மலட்டுத்தன்மை ஆகி போச்சு இன்னைக்கு. இதுக்கு யார் காரணம்? இது யார் செய்த பாவம்? அந்த பாவம் அதெல்லாம் நீங்க தான் பொறுப்பு எடுக்கணும். நீங்க 3 பேரும் அத்தனைக்கும் காரணம் நீங்க 3 பேரும் தான். ஏன் அப்படின்னா, எங்க நாங்க பயன்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? ஒரு கோயில்ல, அதாவது அழகா பக்தி பரவசத்தோடு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு போவோம். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி அப்படிம்பாங்க. அந்த கோயில்ல நீங்க பாருங்க, ஒரு நாதஸ்வரத்துக்கு ஒரு ஆள் ஊதுறதுக்கு அழகா இருப்பாங்க, 2 பேர் தவில் வாசிக்கிறதுக்கு இருப்பாங்க. அழகா இருக்கும், கேட்பதற்கு அற்புதமாக இருக்கும். இனிமே இன்னைக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? இந்த உங்க அறிவியல் சாதனை என்ன பண்ணிட்டு பாருங்க, ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? எப்பவும் சுவிட்சை போட்ட உடனே டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும். சாமிக்கே போர் அடிச்சு போதா? ஐயோ, ஈட்டி எடுத்து குத்தி போடும் அப்படியே. என்னாச்சுங்க? நான் மட்டும் இல்லங்க, ஒரு 10 பேருடைய பொழப்பு போச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை தனிமையாகி விட்டுச்சு. நினைச்சு பாருங்க. ஒண்ணு இல்லங்க, ஒரு காலத்துல யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தூக்கி, அதாவது தண்ணி கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்க அறிவியல் சாதனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? கீழே விழுந்து கிடக்கிற அவன்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கீழே விழுந்து கிடக்கா, ரத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, செல்ஃபி எடுத்து. என்ன அழகான ரத்தம்! பண்பு போச்சு. மனுஷன் மனம் கெட்டு போயிடுச்சுங்க. சொல்லுங்க, கோயில்ல இருந்து தேர் வருது, இல்லன்னா வாகனம் எடுத்துட்டு வர்றாங்க, இல்லன்னா சப்பரம் வருது அப்படின்னு சொன்னா கையெடுத்து கும்பிட்ட காலம் போய் இப்படி வச்சுட்டு இருக்கா. இப்போ சாமியோடைய செல்ஃப் எடுக்கிறான். என்ன ஆகி போச்சு? எங்க குறைகள் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட குறைகள், அதாவது இன்னைக்கு அறிவியல் சாதனங்கள் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு செல்போனுடைய அந்த கதிர்வீச்சுனால, அந்த தவறுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எத்தனை உயிரினங்கள், எங்க பறவை இனம், சிட்டுக்குருவி, அற்புதமான ஒரு இனம் தொலைஞ்சு போச்சு, உயிர் போயிட்டு ஒரு இனமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இது நமக்கு நல்லது செய்தா? நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு நல்ல சாப்பாடு இருக்காயா? என்னைக்கு வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்தோ பல குடும்பம் தெருவுக்கே வந்து. என்ன சங்க காலத்து சாம்போரும் புறநானூற்று புளிக்குழம்பு அதுக்குள்ள தாய். மல்லிகை பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனையா வருது, மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகை பூ வாசனையா வருது. நல்ல வேளை தலையில வச்சுட்டு போக போச்சு அந்த அம்மா. சில வீடுகள் எல்லாம் மொத்தமா 1000 இட்லி அவிச்சு அடைச்சு வச்சிருவாங்க. 5 இட்லியா அந்த அம்மா தொடச்சி கொடுக்கும். நம்ம ஆள் எடுத்து பார்த்துட்டு அதை அப்படி ருசிச்சு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அடி கிடைக்கும். வேற வழி கிடையாது.
ஆகி போச்சு. இன்னும் நிறைய வீடுகள்ல இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா ஐயா? ஃப்ரிட்ஜ்ல பட்டு புடவை எல்லாம் உள்ளத்துக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா உடுக்கும்போது ஒரு குளுகுளுன்னு இருக்காங்க. என்ன ஆகி போச்சு? இது வந்ததுனால சுவை வந்துட்டோமா? அறுசுவையோடு சாப்பிட்டா இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம்? இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டா போய் சேர்ந்துடும். அப்படி ஆகி போச்சா? நல்ல உணவு போச்சு, நல்ல பழக்க வழக்கங்கள் போச்சு. நீங்க யாருக்கிட்ட அன்னைக்கு பேசுறீங்க? அன்னைக்கு ஒரு வீட்டுல சாப்பிடுறோம் அப்படின்னா ஒன்னா உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டோம். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்து பேசி மகிழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறி ஆறுதல் சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு யாரோட பேசுறா? 5 பேர் இருக்காங்க ஐயா. ஆளுக்கு ஒரு செல்போன்ல, ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து என்ன வாழ்க்கைங்க வாழ்றோம்? என்ன வாழ்க்கைங்க வாழ்றோம்? அப்பா ஆஸ்திரேலியா, அம்மா லண்டன், பையன் சிங்கப்பூர், வீட்டுல ஒரு நாய் கிடக்கு, யார் போனாலும் இதுதான் வாழ்க்கை. உங்களுடைய அறிவியல் கொடுத்த பணத்தை சம்பாத்தியம் பண்ணி என்னங்க சாதிக்க போறோம்? தூக்கம் வருதா உங்களுக்கு? நல்ல தூக்கம் வருதா? தூக்கம் கூட தற்காலிக, மரணம் நிரந்தர தூக்கம். ஆகி போச்சு. நல்ல தூக்கம் இல்லை. அழகா சொன்னா ஒரு திரைக்கவிஞன், கட்டந்தரையில் ஒரு துண்டை வீரித்து தூக்கம் கண்ணில் சுற்றுமே அது அந்த காலமே, மெத்தை வீரித்து சுத்த பன்னீர் தெளித்து தூக்கம் கண்ணில் இல்லையே அது இந்த காலமே. என் தேவனே தூக்கம் கொடு, மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு. பாலைவனம் கடந்து வந்தேன், பாதங்களை ஆற வீடு ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி போயிட்டு? ஒரு காலத்துல நண்பர்களுக்கெல்லாம் கடிதப்படக்கூடிய வழக்கம் இருந்தது. நண்பா சுகமா இருக்கியா? அன்புள்ள நண்பனுக்கு அப்படியே நீ அடியெடுத்து ஆரம்பிப்போம். கடிதம் உயிர் இருந்துங்க அந்த இதுல. இன்னைக்கு பாருங்க, யாரோ அனுப்பின மெசேஜ் இவன் அப்படி ஃபார்வர்ட் பண்ணி வாழ்த்துக்கு. அது வேற பொங்கல் அன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணா ரேட்டு கூடுதல் ஆயிருமா, அமௌண்ட் கூடுதல் ஆயிருமா. அதனால 10 நாளைக்கு முன்னே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க? அன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றோமா? நிம்மதியான வாழ்க்கை இருக்கா? அன்னைக்கு எல்லோரும் யாரோட ஏங்க ஒண்ணு சொன்னீங்களேங்க, உலகத்தையே நாங்க இணைக்கிறோம்னு சொல்லி முதல்ல உங்க குடும்பத்தை இணைச்சு சொல்லுங்க. ஆமா, உங்க அப்பா அம்மாட்ட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? அன்னைக்கு ஒரு வயதான பெரியவரு ஒரு கடையில இந்த போன் சரியா இருக்கு ஐயா, வேலை பார்க்குதா, சரியா பேச முடியலையா அப்படின்னு நீங்க கொண்டு கொடுத்தாரு. ஐயா ஒழுங்கா இருக்கு ஐயா, ஏன் அப்படி கேக்குறீங்க? உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, புள்ள வெளிநாட்டுல இருக்கான, பேச முடியல, ஒருவேளை இது சரியாகல, இது பழுதாகி போயிருக்கு, அதான் என் பிள்ளை பேசலன்னு நினைச்ச. ஐயா, எங்க பெத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியுதா? உங்களுடைய அறிவியல் சாதனங்கள் அன்னைக்கு அவர்களை தனிமைப்படுத்தி விட்டீர்களே. முதியோர் இல்லங்களிலும் அனாதை ஆசிரமங்களிலும் பெரியவங்களை கொண்டு விட்டு வந்து நீங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி நீங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனக்கு அதுல அனுபவம் உண்டு. மகனே, நடக்க ஆசைப்பட்டாய், நடைவண்டி வாங்கி கொடுத்தேன். படிக்க ஆசைப்பட்டாய், பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். பட்டம் பெற ஆசைப்பட்டாய், கல்லூரிக்கு அனுப்பி வைத்தேன். நீ விரும்பிய பெண்ணை மணமுடிக்க ஆசைப்பட்டாய், திருமணமும் செய்து வைத்தேன். இப்பொழுது கூட நீ விரும்பினாய் என்பதற்காக நாங்கள் முதியோர் இல்லத்தில் வாழ்கிறோம். எவ்வளவு வேதனை! இந்த வேதனையை ஏற்படுத்தியது யார்? என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பல் துலக்கக்கூடிய, அதாவது பேஸ்ட்ல இருந்து இரவு படுக்கை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாய் கூட இன்னைக்கு அறிவியல் ஆகி போச்சு. இதனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? அன்பு இல்லாம போச்சுங்க. எங்க உலகம் சுருங்கிட்டு, நேரம் சுருங்கிட்டு, ஆனால் நம்மளையே இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில இடைவெளி அதிகமாகி விட்டது. அதான் உண்மை. ஒண்ணு இல்லைங்க, காதலிக்கிட்ட காதலை சொல்லும்போது கூட எவ்வளவு வழக்குங்க, நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆகி போச்சு. இன்னைக்கு காதல் சொல்லி காதலிட்ட காதலை சொல்லும் போது கூட அவ்வளவு பயம் இருக்கும், சொல்ல முடியாது. பயம் அப்படி கை கால் உதறும், அப்படியே ஆட்டம் போடும். கை ஒத்த பிள்ளைய காதலிப்பா, அதனால அப்படி. அது உண்மையான காதல் இருந்துச்சு. ஆமா ஆமா, பழக்கப்பட்டு இருந்தானே இப்படி வருமா? ஐயா, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது நல்ல காதல் இல்லையா? ஆமா, அது நல்ல காதல் இல்ல. அப்ப பாருங்க, காதலியிடம் சொல்வது கூட, அன்னைக்கு கூட ஒரு காதல் கடிதம் படிச்சேன். அதாவது அந்த பொண்ணுக்கு சரியா எழுத கூட தெரியல. அன்புள்ள அத்தான் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள கல்பானை, பேர் கல்பனாவா? கல்பானையா? கல்பானை அப்படின்னு எழுதிருக்கு. ஆனாலும் அந்த காதலிலே உயிர் இருந்தது, உயிர் இருந்தது.
வாழும் போது உனக்காக வாழ்வேன், வீழும் போது உன்னை சேதப்படுத்தாமல் வீழ்வேன் என்கக்கூடிய உயிர் இருந்தது. ஆனா அன்னைக்கு காதலிக்கு போன் பண்றான், எங்க இருக்க அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு சொல்லுது, நான் இப்பதான் எங்க அப்பா ஆடி கார்ல போயிட்டு இருக்கேன், எங்க பண்ணை வீட்டுக்கு போய் அங்க போய் பணத்தை எடுத்துட்டு கடைக்கு போய் அப்படி நிறைய பொருள்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிருவேன், அப்புறமா உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, நீ எங்க இருக்கான்னு கேட்டு அவன் சொன்னா, நீ ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணாங்க, நீ போற அதே பஸ்ல பின் சீட்ல நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்டேன். ஓவரா இப்ப என்ன ஆச்சு பாருங்க, உறவு இல்லாம போச்சு, நல்ல மனசு இல்லாம போச்சு, மண்ணு இல்லாம போச்சு, அதனுடைய வளத்தை கெட்டு விட்டது, வேளாண்மை இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்லங்க, பிள்ளைங்களுக்கு வேளாண்மை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம் இன்னைக்கு. இதனால என்ன ஆயிரு தெரியுமா, இதே முறையில் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய உறவுகளே மிகப்பெரிய இடைவெளியை, அன்பை தொலைத்து கொண்டிருக்கிறோம், விளையாட்டை இன்னைக்கு தொலைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது விவேகானந்தர் மிகச் சிறப்பாக சொல்வார், அதாவது இன்றைய காலத்தில் உள்ள அறிவியல் சாதனங்கள் அத்தனையும் மிக திறமையானவை, உன்னதமானவை, ஆனாலும் அதைவிட ஆன்மீக சக்தி தான் மிகச் சிறப்பானவை, உன்னதமானவை அப்படின்னு சொன்னார். ஆகவே நடுவர் அவர்களே, அறிவியல் வளர்ச்சியினால் மனிதகுலம் உண்மையிலே பெற்றது ஏங்கும் தனிமையே தனிமையே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். ஏற்பாடு பண்றத பாத்துக்குங்க, இங்க எங்க நேரத்துல தான் ஆளுக்கு பூரா கிளம்புறாங்க. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். பேராம்பல் என்று இலக்கியத்தில் பாராட்ட தகுந்த அளவிற்கு பேர் ஆம்பலாக கூடியிருக்கிற பெரம்பலூர் வாழ் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். ஊர் பேருக்கே ஒரு பின்னணி என்ன அழகா இருக்கு, ஆம்பலூர். தமிழனுடைய கணித அறிவியலில் ஆம்பல்னு ஒரு சொல் உண்டு. நாம ஆம்பல்னா பூன்னு தான் நினைக்கிறோம். 10, 100, 1000, 10,000, 100,000, கோடி, 100 கோடி, 10,000 கோடிக்கு மேல ஆம்பல் என்ற ஒரு அழகான சொல்லை வைத்து வளர்த்த தமிழன். உங்கள் ஊர் பெயரும் அப்படி கோடி கோடியாக வாழுகிற மக்கள் வாழ்த்துக்களை குவிக்கிற ஊரை பெயரில் தாங்கி இருக்கிறீர்கள். ஆம்பல்னா இந்த மில்லியன், ட்ரில்லியன் அதெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட அறிவியல் உணர்வையும் சொற்களையும் இழந்த காரணத்தினால் தனிமை என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழனுடைய அறிவியல் சிந்தனை எப்படிப்பட்டது தெரியுமா? மண் திணிந்த நிலன், நிலன் ஏந்திய விசும்பு, விசும்பு தைவர் வழி, வழிக்கு நேரா இருக்கிற தீ, தீ முரணிய நீர், இப்படி உலகத்து மக்கள் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பாக அறிவியலை இலக்கியமாக்கிய பெருமகன் தமிழன் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இது புறநானூறு சொன்ன பாட்டு 2000 வருஷம் ஆச்சு பாருங்க. ஐம்பூதம் பஞ்சபூதம் சொல்றோம்ல, அத முழுவதையும் ஒரு தமிழ் இலக்கியத்துல ஒரு தமிழ் புலவன் பாடி இருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு மேலான அறிவியல் வளர்ச்சி பெற்ற தமிழன் எங்கே? வெறும் 200 வருஷத்து செல்போனையும் அறிவியல் கருவிகளையும் அறிவியல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற தமிழன் எங்க? நம்ம பெருமையை மறந்துட்டு இருக்கீங்களேயா. நமக்கு இருக்கிற பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? 96 வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்முடைய உடம்புல நடக்குதான். இத கெமிக்கல், இந்த கெமிஸ்ட்ரின்னு பேசிக்கலாம் பாருங்க. இன்னைக்கு ஆமா, அந்த கெமிஸ்ட்ரி சரியா இருக்குங்கறாங்க சொல்றான்ல. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 96 நடக்குதுன்னு முதல்ல உலகத்துக்கு சொன்னவர் யாரு தெரியுமா? திருமூலர் என்ற சித்தர் சொன்னார் ஐயா. அந்த அறிவியலை இன்றைக்கு உலகத்திற்கு கொண்டு சென்றிருந்தால் நாம தான் இன்னைக்கு அமெரிக்காவை முன்னுக்கு நின்று இருப்போம், அமெரிக்காவை பின்னால தள்ளி இருப்போம். சொல்ல தெரியல, அந்த அறிவியலை நம்மளால சொல்ல தெரியலங்க. தூங்குகிற பொழுது அந்த 96 கெமிக்கல் ரியாக்ஷன்ல பாதி தான் நடக்கும். மயக்கம் வரும் பொழுது அதுல காவாசி தான் நடக்கும். மரணம் வந்தா முழுக்க நின்னுடும். இத ஒத்த பாட்டுல திருமூலர்
திருமந்திரத்துல எழுதி வச்சா அதை உலகத்துக்கு மொழிபெயர்த்து சொல்லி இருந்தால் தமிழனுடைய அறிவியல் சிந்தனை உலகம் போற்றக்கூடியதாக மாறி இருக்கும். அதை செய்ய தவறிட்டோம். ரொம்ப அருமையா பேசினாரு. தொலைச்சிட்டோம். முதல்ல தமிழனுடைய அறிவியல் உணர்வே முதல்ல என்னன்னு நமக்கு தெரியலீங்களே. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். டெக்ஸ்டைல் இன்னைக்கு சொல்றான். டெக்ஸ்டைல் டெக்னாலஜிய முதல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழங்க. அவனிடத்துல இல்லாத அறிவியல் உணர்வா? மேகம் படர்வது போல் ஆடை நெய்கிற ஆற்றல் தமிழனின் விரல்கள் ஒவ்வொன்றுக்கும் இருந்ததே. இன்னைக்கு அது எங்க போச்சு? டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லங்க, அணிகலன்கள் முத்து இருக்குதே. உலகத்துல முதல்ல பாண்டி முத்துக்கு இணையா ஒரு முத்த உலகத்துல எங்கேயும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி தெரியுமா? சிப்பி, அதுக்குள்ள ஒரு புழு இருக்குமா. அந்த புழு இருக்கிற பொழுது வெளியில இருந்து ஒரு சின்ன மணல் தூள் அதுக்குள்ள போச்சுன்னா அந்த புழுவால அந்த மணல் தூளை தாங்க முடியாது, உறுத்த ஆரம்பிக்குமா. அந்த மணல் தூள்டேன்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த புழு ஒரு திரவத்தை சுரக்குமா. இந்த சுரக்கிற திரவம் சுண்ணாம்பு சத்து உடையதாக இருக்குமா. அப்படி சுரந்து பல நாட்கள் கழித்து சுண்ணாம்பு சத்து முத்தாக மாறி அரேபியா உள்பட அத்தனை வெளிநாட்டுகளையும் மதுரை கொற்கை துறைமுகத்துல கொண்டு வந்து நிறுத்தினானே. அந்த டெக்னாலஜி உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அதை நம்ம எடுத்து அடுத்த தலைமுறைக்கு சொன்னோமா? சொல்லலையே. உணவு, கடல் சார்ந்து உணவு கிடைக்கும் என்று உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன். ஆனா இன்னைக்கு சீ ஃபுட்னு வெளிநாட்டுல இருக்கிறவன் சொல்றான். இவனுக்கு கடல் புலவுன்னு அருமையான தமிழ் சொல். அந்த கடல் சார் அறிவியல் தமிழன் உலகத்திற்கு வழங்கிய கொடை. அவன் கப்பலுக்கு வைத்திருக்கிற பெயர்கள், எதை அதிகம் பயன்படுத்துகிறோமோ அதற்கு அதிகம் பெயர் வைப்போம். தமிழில் மட்டும்தான் கப்பலுக்கு 15க்கும் மேற்பட்ட பெயர்களை வைத்தான் தமிழன். ஏனென்றால் இன்றைக்கு மெரைன் டெக்னாலஜி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது ஊறி போனது தமிழனுடைய ரத்தத்தோடு. நல்லா கவனிங்க. தண்ணி மேல மிதக்கக்கூடிய பொருளுக்கு 15 பேர் வச்சிருக்கான மாடு. கப்பல், தோணி, படகு, தெப்பம். பாக்கி சொல்லுங்கம்மா. சொன்னேன், ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்லிப்பேன். நாவாய், வங்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் தமிழனுடைய இதெல்லாம் தெரியாம கடல் மேல போய் நாடுகளை பிடிக்க போலங்க. அவன் அங்க போய் அவங்கள்ட்ட நம்முடைய பண்பாட்டை பரப்ப போனான். இந்தோனேஷியாவுக்கு போயிருந்த போது சோழர் காலத்து கோயிலை பார்த்து வியந்து போனேன். அப்படி தஞ்சாவூர்ல நிக்கிறோம்னு நினைச்சேங்க, இந்தோனேஷியால நிக்கிறேன். எப்படி போய் செஞ்சான், எந்த காலத்துல வச்சு போனா சொல்லுங்க. அது மட்டுமா, நம்மிடத்துல இருந்த கட்டடக்கலை ஐயா, இன்றைக்கு 100 வருஷம் கூட நாம கட்டுற கட்டடம் நிக்க மாட்டேங்குது. ஒரு அபார்ட்மெண்டோட ஆயுள் காலம் 80 வருஷம்ங்கிறான். அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க எல்லாம் குறிச்சுக்கங்க, 80 வருஷம் தான் நீங்க குடியிருக்கிற அபார்ட்மெண்டோட ஆயுசு. ஆனால் எத்தனை ஆண்டுகளாக கல்லணை எழும்பி நிற்கிறது. ஒட்டு பொருள் அன்றைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிமெண்ட் கிடையாதுங்க. பசை பொருள் அல்ல, வெறும் முட்டை, சுண்ணாம்பு, வெல்லம், இந்த மூன்றையும் சரியான ரேஷியோல கலந்து ஒரு கல்லணையை கட்டினானே. அந்த சயின்டிபிக் டெக்னாலஜி உங்க டெக்னாலஜி முன்னால இன்னைக்கு நிக்க முடியுமா? நாம அதை வளர்த்தெடுக்கல, அதை வெளிநாடுகளுக்கு சொல்ல தெரியல. இன்னொரு ஒன்று, உலகத்துக்கே முதல்ல கணித அறிவியலை கணக்கு அதிகாரம் என்று நூல் படைத்தவன் தமிழன். அந்த கணக்கு அதிகார நூல் கிடைச்சுனா வாங்கி படியுங்கய்யா. தமிழன் எவ்வளவு உச்சியில இருக்க வேண்டியவன். ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு படி நெல்லுல 14,400 நெல் இருக்குன்னு எண்ணி வச்சாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு. ஒரு படி அரிசியில 38,800 அரிசி இருக்குமா. வேணும்னா நாளைக்கு போய் எண்ணி பாருங்க. இப்ப என்ன சிக்கல் தெரியுங்களா? படியே இல்ல, அதான் சிக்கல். பிரச்சனையே வந்து அதை வளர்த்தெடுக்கல. ஒரு படி மிளகுன்னா அதுல 12,800 மிளகு இருக்கணுமா. என்னங்க அவனுடைய ஆற்றலை எண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 10 to the power நானோ டெக்னாலஜி. இது என்னங்க நானோ டெக்னாலஜி? ஒரு முடியை விட நுண்ணிய அளவை தமிழனால் அன்றைக்கு அளந்து பார்த்திருக்க முடியுதுன்னா அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு உலகமே தலை வணங்க வேண்டாமா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கலர் கலரா என்னென்னமோ இதெல்லாம் பூரா ஒண்ணு வச்சுக்கங்க. தமிழனுடைய அறிவியல் வேறு, இன்றைக்கு வெளிநாட்டவர் வியாபாரத்திற்காக நம்மில் வேறு. இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கிற அறிவை கூட வழங்கிட்ட. நம்மளுடைய சொத்து எதுன்னு நமக்கு தெரியலையே.
உலகத்துல இருக்கிறவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த பொழுது இவன் தான் ஐயா அறிவியல் முறைப்படி உலகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று நினைச்சவன். ஆனா நம்ம வளர்த்தெடுத்தோமா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிறவர்கள் ஒரு இலக்கியம் படைத்தால் அவங்க நாட்டு சமயத்தை விட்டுட்டு அவங்களால எழுத முடியாது. ஆனால் தமிழன் ஒத்தந்தான் சங்க இலக்கியத்துல எந்த சமயத்தையும் சொல்லாம அறிவியலை மையமிட்டு இலக்கியம் படைக்க முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னால அவன் சாதனை பண்ணி காட்டினானே, அதை பின்பற்றினோமா? நமக்குத்தான் வெளிநாட்டு மோகமாச்சே. எதை பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னா அவதானே பிடிச்சுக்கிட்டு தொங்குவோம். நாய் வளர்த்தா கூட நம்ம ஊர் நாய் வளர்க்க மாட்டோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாய் உருண்டையா இருந்துச்சு. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்னு தாங்க. கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்னு தாங்க. அது எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல. அதை ஏசியில படுக்க வச்சுட்டு அவன் வெளியே உட்காந்துருக்கான். நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நாய் அங்க படுத்திருக்கேன். ₹1,00,000 ஓட்டு வாங்கின நாய் எவனா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அது தூங்குது, நான் காவ காக்குறேன். புத்தி எப்படி எங்க போச்சு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லங்க, ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறேன். தாவரங்கள் எல்லாமே இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைட வெளியிடும், பகல் முழுக்க ஆக்சிஜனை தரும். ஆனா துளசி ஒண்ணுதான் 24 மணி நேரமா ஆக்சிஜன் ஒரு செடி. தமிழை என்ன செஞ்சான் தெரியுமா? அத வீட்டு கொல்லைப்புறத்துல வளர்க்க ஆரம்பிச்சான். அதுவும் விடிய காலை பொழுது 3 மணியில இருந்து 5 மணி வரையில 2 பங்கு ஆக்சிஜன் அதை வெளியிடுமா. அதனாலதான் விடிய கால பொழுதுல குளிச்சு முடிச்சுட்டு துளசிய சுத்தி வா வச்சாங்க. அவன் அறிவு கட்டு போய் வைக்கல. நீங்க இன்னைக்கு மோகத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அறிவியலே ரொம்ப மோசம்னு பேசின இது எப்ப எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொன்னாரு. சென்ட் ஜோசப் கல்லூரியில விழா நடந்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. கலாமை அழைத்திருந்தார்கள், மேடையில உட்கார்ந்திருந்தார் கலாம். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று. இங்க படிச்ச போது நியூ ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே வந்து அவர் சொன்னாரு, நீங்க அறிவியல் விஞ்ஞானியா மாறினதுக்கு யாரு காரணம்னு. கலாம் சொன்னார், எனக்கு தமிழ் பாடம் எடுத்த ஐயம்பெருமாள் கோனார்னு. எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. இவரு ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கிற மிகப்பெரிய வல்லுநர், ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங். அவரு ஐயம்பெருமாள் கோனார் தான் நான் வந்து விஞ்ஞானி ஆனதுக்கு காரணங்கிறாரு. என்னையா சாத்தியம் இது எப்படின்னாரு. கலாம் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஐயம்பெருமாள் கோனார் வகுப்புல பாடம் நடத்துவாரு, கம்பீரமான தோரணையோட பாரதியார் பாட்டை நடத்துவாரு. எப்படின்னா, வானை அளக்கும் சாத்திரம் அறிவோம், தெருக்கூட்டும் சாத்திரமும் தெளிவோம். அன்னைக்கு கோனார் எடுத்து கொடுத்த முதல் வார்த்தை தான் வானை அளக்கும் சாத்திரம் அறிவோம்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆராய்ச்சியாளரா மாறினேன்னா அன்னைக்கு என் தமிழாசிரியர் எனக்குள்ளே போட்ட விதை என்று சொன்னார். பாரதியினுடைய அறிவியல் எது தெரியுமா? வானை அளக்கிறதும் அறிவியல், தெருவை கூட்டுறதும் அறிவியல். இன்னைக்கு ஸ்வச்ச பாரத்ன்றீங்க, அதுதாங்க இன்னைக்கு ஸ்வச்ச பாரத், அதுதாங்க இன்னைக்கு அறிவியல். அந்த வளர்ச்சியில தமிழன் போயிருந்தான் என்றால் உலகமே வியந்திருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறவெல்லாம் எந்த தமிழ முன்னேறிடுவானோ, அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்துருமோ, அவனை வளர விட்டா எல்லாரையும் பீட் பண்ணி மேல வந்துருவானோன்னு பார்த்தான். எதடா வச்சு இவனை அமுக்கலாம்னு நினைச்சான். இவனை இந்த நாய்வால வெட்டி நாய்க்கே சூப்பு வைக்கிறதுன்னு ஒரு பழம். அது மாதிரி அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியவே எடுத்து அவன் மேலேயே அதை திணிச்சு மழுங்கடிச்சு நமக்கான அறிவியல் சிந்தனை என்னங்கிறதையே தெரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. நம்மகிட்ட இருந்த கட்டடக்கலை ஸ்கொயரல் இன்னைக்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரியலூர்ல இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழா. நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த கட்டடக்கலை உலகத்திலே எங்கேயும் இல்லைங்கிறாங்க. ஸ்கொயர் டெக்னாலஜின்னு பேராம். தலையாட்டி பொம்மையை நிறுத்தி வச்சீங்கன்னா எவ்வளவு வேகமா காத்து அடிச்சாலும் அது கீழே விழாது. ஏன்? அது பேலன்ஸ் பண்ணி ஒரு புள்ளியில அசைஞ்சு அசைஞ்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து நின்னுடும். அந்த டெக்னாலஜிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டுவதற்கும் தமிழன் அந்த காலத்தில் பயன்படுத்திய டெக்னாலஜி இன்னைக்கு எங்க போச்சு? அதெல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து நீட்டதெல்லாம் வாங்கி படிச்சுட்டு சுகமா வாழறதுக்கு இதுதான் தேவைன்னு உங்க மனசு கெட்டு போச்சுன்னு வேணா சொல்லுங்க, உங்க மனசு ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு வேணா சொல்லுங்க. ஆனா ஒரு காலத்திலும்
மின்சார பல்பு கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 232 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தவன். உலகம் துன்பப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக 1G இருந்தது. ஒரு வீட்டுல போன் இருக்கும், ஓடணும். 2G ஆச்சு, அவங்க கையில போன் வந்தது. 3Gன்னு மாறிச்சு, அதுல இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜியை கொண்டு வந்தோம். 4G GPS கொண்டு வந்திருக்கோம். நீ எங்க போனாலும் இருந்த இடத்துல இருந்தே உன்னை சரி பார்க்கிற ரிமோட் இப்ப என் கையில் என்று சொல்லுகிற அளவிற்கு விஞ்ஞானம் இன்னும் வளரும். சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எப்படி வாழ்ந்தோம், ஆனா சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகு இப்ப நம்ம வாழ்க்கை மாறி இருக்குதா இல்லையா? நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால பச்சையா தின்னுகிட்டு இருந்தான். நெருப்பு கண்டுபிடிச்சு சுவை கூட்டி சமைச்சு அவிச்சு அருமையா கொடுத்தது வாழ்க்கை உயரலையா? எல்லாம் வர்ற வரைக்கும் வேண்டான்னு சொல்லுவோம், ஆனா வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதை போல இனிமை உலகத்தில் இல்லை என்ற காரணத்தினால் அடுத்த வருஷம் புத்தக திருவிழாவுக்கு நாம வரும் பொழுது இன்னும் டெக்னாலஜி வளர்ந்திருக்கும். இன்னும் சொல்ல முடியாது. நாங்க வீட்டுல இருந்தே பேசுவோம், இருக்கலாம். நாங்க வீட்டுல இருந்தே கேட்போம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு பிபிடி பிரசன்டேஷன் பின்னால போட்டு நடுவர் பெருந்தகை அந்த பிபிடியாலே உங்களுக்கு அத்தனை கருத்துக்களையும் சொல்லுகிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, மனித வளம் வளர்ந்திருக்கிறது. மக்கள் தொகையை விட மக்கள் வளம் தேவை. வெறும் தொகையில் பெருப்பதல்ல நம்முடைய முயற்சி, வளத்தில் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட வளம் பெருகுவதற்கு நிச்சயம் அறிவியல் கை கொடுக்கும். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். அடைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். நீங்கள் சிரிக்கிறீர்கள், நன்றி, வணக்கம். என்ன அருமையான பாட்டு தெரியுங்களா? சாந்தி நிலையம்னு ஒரு படம். அந்த பாட்டை இன்னைக்கு கேட்டு பாருங்க, கண்ணாசனுடைய வார்த்தை. அடே அப்பா, பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கேட்டா அது என்ன சொல்லும், வேலைக்கு போயிட்டு வர்றவனை கேட்டா என்ன சொல்லுவான், கொடுமையும் இனிமையும் சேர்த்தே சொல்லுவாங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தாங்க. கேட்க கேட்க நல்லா இருக்குது. நேரம் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பேசாம வைகுண்ட சென்னைக்கு வச்சிருக்கலாம் அந்த பட்டிமன்றத்தை. அப்படியே குளிச்சுட்டு ஜாமியை கூப்பிட்டு வீட்டுக்கு சொர்க்கவாசல் வழியா வெளியே போயிடுவோம். அழகா பேசுறாங்க. அவர்களுக்கு நம்ம பாராட்ட சொல்லி, இல்ல இல்ல ஏங்கும் தனிமைதான் என்று பேச லட்சண பெருவாளர் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கு 5 ஆள் போயிட்டு இருக்கு வெளியே. வானம் மலர்ந்தது அனைத்தும் அறிந்த தமிழ் மொழியை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற பெருமைக்குரிய நடுவர்களே, பெரம்பலூர் வாழ் வாசக பெருமக்களே, எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திருநெல்வேலியிலிருந்து ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயின் ரொம்ப லோக்கல் ட்ரெயின், மெல்ல 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 வந்துகிட்டே இருந்துச்சு. 5A ஒருத்தர் ரிசர்வேஷன் பண்ணி உட்காந்துருந்தான். என்னடா ட்ரெயின் இப்படி போகுது, வர்ற ட்ரெயினுக்கெல்லாம் இது வழி விடுத வழி, இது வேகமா போக மாட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தான். விழுப்புரம் பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. என்ஜின் பார்த்த போறாங்க, 3/4 மணி நேரம் ஆகமிட்டான். இவன் எரிச்சில் வாங்க மாட்டாம கிராஸ் பண்ணி உள்ள போய் டவுனுக்குள்ள போய் நேரம் இருக்குல்லன்னு சொல்லி டாஸ்மாகில் உட்காந்துட்டான். உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு நேரம் இருக்குன்னு சாப்பிட்டு வந்தான். அவன் வண்டி போயிருச்சு. அங்கிட்டு இருந்து வந்த வண்டி நின்றுட்டு இருந்திருக்கு. அதே 5A ஏறி உட்காந்துக்கிட்டான். எப்ப பேர் தண்ணி ஓட்ட பிறகு பேச ஆரம்பிப்பான் தெரியுமா? லோகத்தில் இருந்துட்டு கேட்டான், அண்ணாச்சி எங்க போறீன்னு. அவன் நான் திருநெல்வேலி போறேன்னா. பாரா அதிசயத்தை, ஒரே ரயில் அப்பர் பர்த்து எக்மோர் போகுது, ஸ்லோ பர்த்து திருநெல்வேலி போகுது. என்ன விஞ்ஞான வளர்ச்சி! அப்படி குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. நாங்களாம் சொல்லணும், பேராசை பிடித்த விஞ்ஞானம் நாங்க அவங்க பேசிட்டு நாங்க தான் சொல்லணும். அதை இன்னும் இந்த விவசாயி எப்படி இருக்கான் அந்த நாட்டுல, அவனுக்கு இந்த உலகத்தை எவ்வளவு காட்டியிருக்கீங்க நீங்க. அன்னைக்கு இந்த ஊர்ல மழை இல்லைன்னு சொல்லி அந்த ஊர்ல விவசாயம் எல்லாம் ஊருக்கு திருச்செந்தூர் போகணும், அங்க சாமி கும்பிட்டு வருவோம்னு. திருச்செந்தூர் போய் லாரியில போய் அங்க இறங்கி கீழே இறங்கிருக்காரு. அதுல மன்னார் ஒரு விவசாயி அப்படி சுத்தி பார்த்தாரு. கடலை பார்த்த உடனே, இங்கிட்டெல்லாம் மழை நல்ல குறுப்பு கொடுத்துருக்கோம். அந்த ஆள் கடலையே பார்த்தது இல்லையா? இவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காங்க. தண்ணியை காணலாம், அங்கேயே குடிக்கிறது தண்ணியில திருச்செந்தூர்ல. என்னையா சொல்றீங்க, இங்க பாருங்கயா தண்ணி கெத்து கெத்துன்னு கிடக்க. இங்கெல்லாம் உணர்ந்து மாட்டை விட்டு நல்ல நீங்க வருங்க.
விவசாயி எப்படி இருக்கா ஐயா? இது செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம், நாங்க அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம்னா யாருக்காக? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எத்தனை கிலோ இருக்கு? 3.5 கிலோ இருக்கு. சரி, குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுண்டு விரல் 2 கிலோ இருக்கும், குழந்தை ஒரு 1.5 கிலோ இருக்கும். அப்படின்னா விஞ்ஞான வலிச்சு ஒண்ணு கூட இருக்க வேண்டாமா? எல்லாருக்கும் கிடைக்க வேண்டாமா? அவர் என்னமோ எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா அப்படியே தெரியுது. நான் சொல்றேன், அவன் வயசாகி போச்சுதான். ஆனா நான் சொல்றதுக்கு எனக்கு வயசு இருக்கு, நீங்க சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க சொல்லும் போது ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா கத்திரிக்காய் இருக்கிற விதையை உருவிட்டான், சீட்லெஸ். திராட்சை பழத்துல சீட்லெஸ் விதையை உருவிட்டான், கொய்யா பழத்துல சீட்லெஸ் விதையை உருவிட்டான். இப்படியே ஒவ்வொரு விதையா உருவிட்டு வந்து கடைசியில் நீ சொல்லும் போது ஆள் இருக்க மாட்டான். என்னையா உங்க விஞ்ஞான வளர்ச்சி? அப்ப ஆடுமானா? வயசாகி போச்சு, வயசாகி போச்சுன்னா என்ன? அவர் ஒண்ணும் சொல்லல, ஆனா புரியுது பாருங்க. என்ன விஞ்ஞானம்? நாங்க என்ன சொல்றோம்? விஞ்ஞான வளர்ச்சி தேவைக்கு அதிகமாக பணத்துக்காக ஆசைக்காக இதை வியாபாரப்படுத்துறது யாரு? அதுதான் எங்க கட்சி. அதனால தனித்தனியா இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சி தான் நீங்க. விஜய் சுந்தரி அம்மா பேராசிரியர் எங்க பக்கம் பேசிட்டு தமிழ்ல அப்படி வச்சிருந்தா இப்படி வைக்கணும் அப்படி இருக்கத்தானே சொல்றோம் நாங்க. அப்படித்தான் இருக்குன்னு சொல்றோம் நாங்க. இப்ப நீங்க அப்படி இல்லையே, அப்படியே இருக்கீங்கப்பா. உங்க எலக்ட்ரானிக் குப்பையில போல எங்க கொண்டு போட போறீங்க? கேளுங்க. அதை கொண்டு மழை இல்லாததுக்கு என்ன காரணம்? உங்க குப்பைகள் தான் காரணம். வேற என்ன காரணம்? மழை இல்லை. இப்போ எலக்ட்ரானிக் உங்க ஃப்ரிட்ஜ், உங்க டிவி, இதெல்லாம் கொண்டு குப்பையை போய் செம்மு மாதிரி மண்ணுக்குள்ள போய் அது போய் நின்றுச்சு, அங்கங்க அடைச்சிக்கிடுச்சு. எங்கேயும் தண்ணி இல்லப்போ, தண்ணி நீராவி மேல போனா தானே மழை பெய்யும். அப்போ குப்பையை கொண்டு கொட்டிட்டு இப்ப குறை சொல்ற யாரை சொல்றீங்க நீங்க? ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப டிவி எடுத்துக்கோங்க, தொலைக்காட்சி ஒரு கலை, ஒரு இலக்கியம். என்ன செய்யணும்னா ஒரு படி மனுஷன் உயர்த்தணும். அதானியா டிவியை ஒரு படி மனுஷன் உயர்த்துதா? டிவியை பார்க்கற நாடகம் பூரா என்னன்னா, முன்னாடி டிவி வர்றதுக்கு முன்னாடி புறணி வீட்டுக்கு போய் பேசினாங்க. இப்போ டிவிலேயே சொல்றான், டிவிலேயே புறணி பேசுறது தானே. எந்த நாடகம் உங்களுக்கு உயர்த்தது? ஒரு நாடகத்தை சொல்லுங்க. 2 பொம்பளை வந்து, ஒரு பொம்பளை இந்த சைக்கிள்ல வந்திருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளை சைக்கிள், மகா சைக்கிள் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இன்னொரு பொம்பளை எடுத்து வந்திருக்கு. 2 பேரும் டிவியை பத்தி பேசுறாங்க. 9 மணிக்கு ஒரு நந்தினி பேய் பெருசா, 6:30 மணிக்கு ஒரு பேய் வருது. அது என்ன பேய்? இந்த பேய் பெருசா. அப்புறம் 2 பேரும் பேய்கிட்டு அங்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். ஏமா பைய எடுத்து கொடுக்கமா, சைக்கிள்ல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம பைய எடுத்துக்கிச்சு. அவன் சைக்கிள் கொண்டு போயிட்டான். இது பேசி முடிச்சுட்டு, அது ஏன் சைக்கிள்? நீங்க தானே பைய எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன். ஐயா அது ஏன் சைக்கிள் இல்ல? நான் என்ன சொல்றேன், டிவியில நீ என்ன அறிவை கொடுக்குறேங்கிற. நான் அறிவியல் சொல்றிய, அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றிய, டிவியில என்ன சொல்ற? அவங்க குழந்தை டிவி பார்த்துருக்காங்க, ஒரு வீட்டுல ஜாமங்கள்லாம் அள்ளி போய் வெளியே லாரி அடிப்படி அழுத்திட்டு போயிட்டாங்க. என்ன டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிளவிய முன்னாடி உட்காந்துருக்கா, அந்த நெல்லரிக்காண்ட எவ்வளவு பெரிய அண்டாயா, இவ்வளவு உயரம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த அண்டா தலையில வச்சு கொண்டு வரான். இந்த கிளவி மறைக்காதடா ஏலே, நல்ல கட்டத்துல வந்து மறைக்கான். அவளை தூக்கி லாரியை வச்சு கொண்டு போயிட்டான். கடையில போலீஸ் ரிப்போர்ட்டை, போலீஸ் வந்துருச்சு. பக்கத்து வீட்டு ஆளுக்கு, பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட கேட்டான், ஏடியா ஒரு லாரி வச்சு ஏத்துறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்னன்னு கேட்க வேண்டாமான்னு. நான் வீடு மாத்து போறான்னு யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் யாரையும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்குமா? அப்ப இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் தெரியுமா யாருக்காவது? அந்த ஒற்றுமை இருக்காப்போ. முன்னாடி ஒரு பணம் விழுந்துச்சுன்னா அந்த ஊரே வேலைக்கு போகாதுப்பா. இப்ப பக்கத்து வீட்டுல பணம் விழுந்துருக்கு, யாரும் போக மாட்டீங்க. நீ போய் தலையை கட்டிடு, நான் வேலைக்கு போறேன். ஒரு தலையை கட்டுற வேண்டாம். எங்க இவங்க இந்த விஞ்ஞானம் எது கொண்டு விட்டுச்சு? அமலையெல்லாம் ஆளுநர் காணாம பண்ணிடுச்சு ஐயா. ஒரு விறகு வெட்டி, இந்த கதையை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். போய் விறகு வெட்டிக்கிட்டு இருந்திருக்கான். பொண்டாட்டி பெரிய ராட்சசி. அவன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அவன் கோடாலி உள்ள வந்துருச்சு. கோடாலி உள்ள வந்து உட்காந்து அழுதுட்டான். ஐயோ நான் விறகு வெட்டிலேயே இந்த வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வைவால அழுதுட்டு போது அவன் குப்புற காலி வந்துட்டான். என்னப்பா மாய விறகு வெட்டி கோடாலி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி நான் என்ன செய்ய தெரியலன்னா காலி சொல்லியிருக்கா, பயப்படாத உனக்கு நான் என்ன செய்யறேன்ட்டு உள்ள அந்த குளத்தை கொண்டு முதல்ல ஒரு தங்க கோடாலி எடுத்துருக்கான். இது உங்க கோடாலியா? இது என் கோடாலி இல்லம்மா.
ஒரு வெள்ளி கோடாலி எடுத்துருக்கான். இது உன் கோடாலியா இல்ல, அப்புறம் அவன் கோடாலி எடுத்து கொடுத்துருக்கான், என் கோடாலி அப்படின்னு சொல்லிட்டான். இதை போய் வீட்டுல வச்சோன்னு அவன் பொண்டாட்டி அப்படியா காலையை பார்த்தியா, அதை அருமையிட்ட மனுஷனே அப்படி நல்ல சமாச்சாரத்தெல்லாம் வாங்காம இந்த பழைய கோடாலியை கொண்டாதிக்க நான் போறேன் போயிருக்கான். இவன் இந்த கிணறா அந்த கிணறா போய் கிணத்துக்குள்ள வந்துட்டான். இவங்க ஐயோ என் பொண்டாட்டி போயிட்டாலே எனக்கு யார் கஞ்சி ஊத்துவா அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுது காலை பழையிட்டு வந்திருக்கான். என்னப்பா என்ன வரும் என்ன அம்மா என் பொண்டாட்டி உள்ள விழுந்துட்டான். அவையா இதுக்கு ஏற்கனவே அவனை காப்பாற்றல அனுப்பி காப்பாற்ற மாட்டான் அப்படின்ட்டு உள்ள இருந்து அமலாப்பழம் தூக்கியிருக்கான். அவங்கிட்ட கேட்டிருக்கான், இதை அவன் பொண்டாட்டி இவனே தான் அம்மா. பக்தன் ரொம்ப வீக்கா இருக்கானே, என்னப்பா இதான் அவன் பொண்டாட்டி? ஆமாம்மா. இல்ல உள்ளதை சொல்லு அம்மா, நீங்க இப்ப அமலாப்பாலம் தூக்குவீங்க, நான் இல்லம்மே. நயன்தாரா தூக்குவீங்க, நான் இல்லம்மே. மூணாவது என் பொண்டாட்டி தூக்குவீங்க, நான் ஆமாம்ம. மூணையும் நீயே வச்சுக்கோங்க. இது எனக்கு தேவையா? எது தேவை? அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது வேண்டாங்கிறாங்க. அளவுக்கு அதிகமான மிஞ்சானம். இன்னும் தெரியுமா உங்களுக்கு, இந்த உலகத்தை நீங்க சொல்றீங்கல்ல, இந்த உலகம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு இந்த உலகத்தை அழிப்பதற்கு 90 முறை அழிப்பதற்கான ஆயுதங்கள் ரெடியா இருக்கு. அது சங்கீத தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாருக்கும் தெரியாது. இந்த ட்ரம்ப் மாதிரி இன்னும் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. தங்கா மாதிரி இன்னும் கேள்விப்பட்டிருக்கான். ட்ரம்ப் இப்ப வந்திருக்கான் புதுசா. அவன் எங்க அவன் சிலுவை விட போட்டு தெரியும். இந்த உலகத்துல அடுத்த ஒரு யுத்தம் வந்தால் தண்ணீருக்காக யுத்தம் வரப்போகுது. இந்த உலகத்துல எங்கேயுமே தண்ணீர் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் அடுத்த மாநிலத்துக்காரன் எங்க தண்ணி கொடுப்பான்? எந்த மாநிலத்துக்காரங்க அடுத்த எங்க தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருந்து வந்தாதான் உண்டு. நம்ம மாநிலத்திலே தண்ணி வருதா? எங்கேயாவது இருக்காது. ஒண்ணு இல்ல, தாமிரபரணி ஒண்ணு இருக்கு. பிறகு பூரா அடுத்த மாநிலத்துல தான் வரணும். நமக்கு தண்ணி இல்லாம கொடுக்கணும் பாண்டிச்சேரிக்காரன் ஒருத்தம் தான். எதுக்குனே வருத்தப்படுறீங்க? நீங்க மட்டும் டயத்தை கொஞ்சம் எஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு தைரியமா நாங்க வரோம். அப்ப தண்ணீருக்காக ஒரு யுத்தம் வரப்போகுது. இந்த யுத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தடவை அழித்தாலே அழிஞ்சு போகுது உலகம். அதுக்கப்புறம் 90 முறை அழிப்பதற்கு ஆயுதங்கள் மிச்சம் கிடக்குன்னு சொன்னா நாம் எங்கே போய் வாழ போகிறோம்? விஜய் சுந்தரி சொன்ன அந்த தமிழ் வாழ்க்கை எங்கே போய் வாழ முடியும்? புல்லு முளைக்குமா? ஹிரோஷிமா நாகசாகில 2வது உலக யுத்தத்தில் போட்ட இடத்துல இன்னும் புல்லு முளைக்கல. அங்க பிறக்கிற குழந்தைகள் இன்னும் ஊனத்தோடு பிறந்துட்டு இருக்கு. அப்பயே அப்படி இருக்குன்னா இன்றைக்கு எவ்வளவு உங்க அறிவியல் வளர்ந்திருக்கு. அந்த அறிவியல் மூலமாக அந்த குண்டுகளை எல்லாம் வீசினால் இந்த ஜனங்கள் எங்க இருப்பான்? எந்த உயிரினம் இருக்கும்? பசுமை புரட்சி நீங்க என்னாச்சு? 6 மாசத்துல நெல் வளரும். இப்போ 3 மாசத்துல 5000 எட்டுன்னா 30 நாள்ல வளர்ந்துருங்க. 25 நான் என்ன சொல்றேன், குறப்பிரசத்தில் பிறந்தவளை என்னைய வச்சு பார்த்துருக்கீங்கன்னா காலேஜில் அந்த ஆசிட்ல வச்சிருப்பான். இது 2 மாச கருவில் பிறந்த குழந்தை, இது 5 மாச கருவில் பிறந்த ஆசிட்ல பிள்ளைகள்லாம் வந்து பார்க்கறதுக்காக வச்சிருப்பாங்க. அதை நாம சாப்பிடுவோம். அந்த அரிசியை தான் 2 மாசத்துல பிறந்தது 3 மாசத்துல பிறந்த அரிசி சாப்பிட்டு, அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னார், எங்க தலைவர் சொன்னாரு, வெண்மை புரட்சி. பால், நாட்டு பால் எல்லாம் கிடையாது. இப்போ முன்னாடி எல்லாம் ஆடை எல்லாம் போடுவோம். ஏன்னா ஆடை கட்டும் முன்னாடி. இப்ப நீங்க எங்கேயாவது டீ கடையில் விற்பாங்க, ஆடை இருக்கா? நுரை தான் இருக்கும். நுரை இருக்கும். இப்போ பூரா டிட்டர்ஜென்ட். பசுமாட்டில் வெள்ள தனியா நல்ல பால் இருக்கும். நுரைக்காக டிட்டர்ஜென்ட்டை போட்டு நல்ல முறை வரம்படியா தான் வச்சிருக்கானே ஒழிய, இன்னைக்கு டீ போட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்க மேல ஆடை இருக்காது. அது ஏதோ ஒரு நூலாம்பட மாதிரி இருக்கும். ஆடைங்கிறது தின்னா இருக்கணும். முன்னாடி எல்லாம் ஆடை வந்து சாப்பிட்டா நெஞ்சு கறிச்சுக்கிட்டு சொல்லி ஆடை எல்லாம் போடியா அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த நினைப்புலதான் வந்து எங்க திருப்பூர் பக்கத்துல ஒரு சாமி கும்பிட போனா, அங்க இந்த வாயில துணியை கட்டிட்டு தான் பூசை நடத்துவார் அந்த பூசாரி. அது பெருசா பேசுவாங்க, எங்க வாயில துணியை கட்டிட்டு தான் பூஜை பழகுன்னு சொல்லி. நான் அந்த ஊர்ல போய் சாமி கும்பிட போய் டீ கடை பழைய ஞாபகத்துல அவங்க மாதிரி நாங்கெல்லாம் பழைய ஆளா இல்லையா, பழைய ஞாபகத்துல ஆடையெல்லாம் போடியான்னு அவன் கையில விட்டான். என்னையா அப்படிங்க? இல்லை நீங்க ஏற்கனவே பூஜை வைக்கிறது இப்படி பூஜை வைக்கிறீங்க, நீங்க சாப்பிடணும் சாப்பிடுங்க போட்ட அப்படின்ட்டு கையில் எடுத்து கையில் விட்டான். ஆடை என்றால என்னடி தெரியல அவனுக்கு. ஆடைன்னா என்ன? அது கொழுப்பு, நல்ல கொழுப்பு. அது கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். அது
அப்போ அந்த வெண்ணெய் புரட்சி என்ன ஆச்சு? இப்போ கடைசியில எல்லாருக்கும் வியாதியில கொண்டாந்து விட்டுருக்கு. எல்லாருக்கும் வியாதி. எந்த பெண்ணாவது உடம்பு வலி இல்லைன்னு சொல்ற பெண்கள் இருக்காங்களா பாத்தீங்களா? இங்கன வலிக்குது, இங்கன வலிக்குது, அங்கன வலிக்குது. அந்த பால் குடிச்சா வேகமா வலிக்காது. அது பால், அது சோப்பு கட்டியில ஒரு டிட்டர்ஜென்ட் போய் அதில் போட்டு நுரையை ஏற்றி அதை சாப்பிடணும்னா, குறைக்காலத்தில் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டோம்னா வியாதி இல்லாம எங்க போகும்? ஆசை ஆசை ஆசை. அது நாங்க சொல்றது அவங்க சொல்லிக்கிறோம். முந்தி இதை நமக்கு ஒண்ணு சொல்றது வழி இல்ல. ஆசையினால் அறிவியல் இன்றைக்கு மனிதனை அழிப்பாதை நோக்கி கொண்டு செல்கிறது. தனித்தனியாக வாழ்கிறான். இந்த கூடி வாழ்ந்தான்ல, இப்ப தனித்தனியா வாழ்றான். தனியா பாட்டு இருக்கான். நான் பஸ்ல போனோம்னா பக்கத்துல உட்காந்து உங்க ஊர்ல என்ன போட்டுருக்கியா, மழை இப்படி பெஞ்சிருக்கு என்னன்னு பண்ணி பேசுவோம். இப்போ படத்தை போட்டுறான். இப்போ எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் பேசுறதுல ஒண்ணும் செய்யறது இல்லை. எங்க பேச்சு மனுஷன் மனுஷன் பேசுறாங்க. எங்க தனிமைப்படுத்தப்பட்டோமா? தனிமைப்பட்டுட்டோம். ஆகவே ஆசை 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 என்று சொல்லி, விஞ்ஞானம் என்றாலே ஆசை. தேவை வேற, ஆசை வேற. தேவை என்பது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் தமிழ் குடும்பங்கள் நடத்தி கொண்டு இருந்தது, வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அது தேவைக்கேற்ப தமிழ் வந்து ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டே இருந்தான். இப்போ ஆசை அதிகமாகி பணத்துக்காக நாடு பிடிக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், அகதிகளாக்க வேண்டும், நாம் தான் உலகத்தில் முதலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையினால் விஞ்ஞானத்தை அழிப்பதில் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லு, அது அன்னைக்கே அழகா சொன்னான். மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, கையளவேதான் இதயம் வைத்தான், கடல் போல் அதிலே ஆசை வைத்தான், மெய்யும் பொய்யும் கலந்து வைத்தான், அதில் வானுட தருமத்தை மறைத்து வைத்தான். ஏனோ மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. காலத்தை மாற்றினான், கட்சியை மாற்றினான், கோலத்தை மாற்றினான், கொள்ளையை மாற்றினான், மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. வாய்ப்புக்கு நன்றி. நல்ல பழைய பாட்டெல்லாம் கொடுத்தோம்னா ஒரு விடிய கால வரைக்கும் கேட்கலாம்னு சொன்ன பாருங்க. அப்படி பாடக்கூடியவர் அழகாக சொல்லியிருக்காரு. நிறைவாக மலர்விழி அவர்கள் அவங்க பேசி பிடிச்ச உடனே நான் தீர்ப்பு சொல்லுவேன். நம்ம எல்லாம் போறோம் வீட்டுக்கு. என்ன விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்ப அதை பார்த்த கூட்டமா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இந்த இனிமையான பட்டிமன்றத்திற்கு சொல்லழகை காண வேண்டுமா திருத்தக்க தேவரை படியுங்கள், பொருளழகை காண வேண்டுமா திருவள்ளுவரை படியுங்கள், அணியழகை காண வேண்டுமா கம்பனை படியுங்கள், சந்த அழகை காண வேண்டுமா அருணகிரியை படியுங்கள், நல்ல நகைச்சுவை அழகை காண வேண்டுமா எங்களுடைய ஐயா ஞானசம்பந்தரை படியுங்கள் என்ற அளவுக்கு தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, பேர் வாய்த்தது சடையப்பருக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு என்ற பெருமைக்குரிய நடுவர் அவர்களே. திருஞான சம்பந்தராக இருந்து திரை ஞான சம்பந்தராக உயர்ந்து நிற்கின்ற எங்கள் ஐயா நடுவர் அவர்களே. உங்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீதிபதி அவர்களே. ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒண்ணு இல்ல, போறப்ப பஸ்ல பேசிட்டு போவோம். எங்க ஐயா வந்து ரொம்ப இப்ப என் செல்ல கண்ணல அப்படி டென்ஷன்ல குதிச்சாரு பாருங்க. யாராவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சா பாராட்டணும். அதையா கண்டுபிடிச்சாங்க, இதையா கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவு போட்டி. அதான் பாவம் தாமஸ் ஆல்வா அடிச்சுட்டு போய் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு நீதிபதி அவர்களே தனிமையா இருக்கா? யாரு தனிமையா அழுதுகிட்டு இருக்கா? பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால செல்லு தானே தேய்க்கிறோம் காலையில. பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால செல்லு தானே தேய்ச்சிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வாசல்ல கோலம் போட்டு இப்ப செல்ல கோலம் போடுறோம். அப்படி இப்படின்றாங்க. கோலம் முடிஞ்சு 3 வருஷம். அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க பெற்ற தாய் உயிரோடு இருக்கும் வரையில் யாரும் அனாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அறிவியல் சாதனங்கள் இருக்கும் வரைக்கும் யாரும் அனாதை இல்லை இந்த உலகத்தில். ஏன்னா செல்ல கையில தானே வச்சிருக்கோம். டச்சே இல்லாத நண்பர்களை டச்சில் கொண்டு வரதானங்க செல்போன். அத்தாடி என்ன ஒரு பேச்சு. மனசை டச் பண்ணிட்டீங்கம்மா. அன்னைக்கெல்லாம் ஒரு மனுஷன் கீழே விழுந்தோம்னா அம்மான்னு கத்துவான். இப்ப கீழே விழுந்தோடனே செல்லு ஏன் செல்லு ஏன் செல்லு ஏன் செல்லு அப்படின்னு சொல்றாங்க. செல்லு தானே தேடும். அம்மா அப்பா எல்லாம் செல்லுக்குள்ள தானே நீதிபதி அவர்களே இருக்காங்க. என்ன ஒரு பேச்சு. ஒரு அப்பா அம்மா செல்ல இவங்க இருந்து காலம் போய் இவங்க செல்ல அப்பா அம்மா இருக்கிற காலம் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு
சார்ஜர் எங்க, ஆ. பெரிய பின் சார்ஜர் எங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இதுதாங்க கால முன்னேற்றம். ஆமா. அறிவியல் முன்னேறிட்டே வருதுன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அதான் அன்னைக்குதான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க, டீ கொண்டு வந்தார், கூடவே நாயையும் கூட்டு வராரு. அண்ணன் டீ தானே கொண்டு வர சொன்னேன், ஏன் நாயை கூட்டுருவங்க? என்ன கடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்டல, நீ அதான் கொண்டு வர. ஓ டீ சாப்பிடுறப்ப கடிக்கிறதுக்கு முறுக்கு மிக்சரு. என்ன ஒரு பேச்சுங்க ஐயா, அதுக்கடையில வந்து டிவியா பாக்குறீங்க? அன்னைக்கு இப்படிதான் ஒருத்தர் வந்தார், கணவர் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி டிவி பார்த்தோன்னு இவருக்கு பொறுக்கல, நாம கஷ்டப்பட்டுட்டு வரோம், அவன் சொகுசா டிவி பாக்குறான்னு சொல்லி கத்துறாரு. ஏய், நான் காலையில 8 மணிக்கு போகும்போது டிவி தான் பார்த்தேன், சாயங்காலம் 8 மணிக்கு வந்திருக்கேன், டிவி தான் பாக்குறேன், இந்த வீட்டுக்கு நீ வர மாட்டேன், நான் போறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு மஞ்சள் பை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மனசு மாறிடும், வரும்போது தக்காளியும் மிளகாயும் வாங்கிட்டு வந்து. ஏன்னா வாரம் வாரம் சொல்லிட்டே இருந்தேன், எவன் நம்புவியா? ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கண்ணி துணை இல்லாமல் வாழலாம், கணினி துணை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. கனகதே கண்கண்ட தெய்வம் அன்னைக்கு, இப்போ கம்ப்யூட்டரே கண்கண்ட தெய்வம், டிவியே கண்கண்ட தெய்வம் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல போட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீதிபதி அவர்களே, இப்போ ஒரு நிமிஷம் கூட செல்ல ஆஃப் பண்ணாம இருந்தோம்னா அவன் காதல்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். நிமிஷத்துக்கு ஒரு முறை செல்ல ஆஃப் பண்ணாம கடல்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் அப்பப்ப கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆமா ஆமா ஆமா. வாழ்க்கையில செல் இல்லாம இன்னைக்கு எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. ஒரு மனுஷன் 15 வயசு வரைக்கும் மதர் சொல்றத கேட்கணும், 25 வயசு வரைக்கும் ஃபிகர் சொல்றத கேட்கணும், 40 வயசுக்கு மேல சுகர் சொல்றத தான் கேட்கணும். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா, அன்னைக்கெல்லாம் காதல் பண்ணோம்னா அந்த காதலிட்ட பேச ரொம்ப கஷ்டம். புறா வீடு தூது, கிளி வீடு தூது, மேகம் வீடு தூதெல்லாம் தூது விட்டு விட்டு இவன் அப்படியே தனிமையில இருப்பான். அது தூது வராது, புறா வந்துன்னா அதை பொறிச்சு சாப்பிட்டுருவாங்க, அதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு ஒரு SMS, நீ நலமா நான் நலம். அன்னைக்கு ஒருத்தர் எழுதிருக்கான் எஸ்எம்எஸ்ல, வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தால் கடல், உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்தால் அதுதான் காதல். இப்படி எழுதிருக்கான் பாருங்க. இதெல்லாம் உணரணும். அது மட்டும் இல்ல, அதை 7 பேருக்கு அனுப்பலாம். அதை யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரதான் சண்டை போட்டு நான் வந்துட்டேன், என்ன பண்ண முடியும்? போனா இல்லன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சந்தோஷமா இருப்பாரு, நினைச்சு தனிமையிலே தான் இருக்கணும். முந்தானாச்சு இப்படிதான் பட்டிமன்றத்துக்கு வர்றப்ப சண்டை போட்டாரு, மன கஷ்டத்தோட வந்தேன், குற்றாலம் நிகழ்ச்சி, குரங்கோட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அவருக்கு அனுப்பி வச்சேன். அவர் பதில் அனுப்பியிருக்காரு, இதுல எது குரங்கு பார்த்தோன்னு தெரிய வேணாமா? உறவை சேர்த்து வைக்கிறதே இன்னைக்கு வந்து அறிவியல் சாதனைகள். என்ன ஒரு பிரச்சனை, அந்த குரங்கு ஒத்துக்கிச்சு பாருங்க, அதுவே உண்மையிலே நம்ம பாராட்டணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், தப்பே செய்யாம மன்னிப்பு கேட்டா அவன் தாங்க புருஷன். நான் ஏதோ மாமனுஷனை பத்தி சொல்ல போகுது பார்த்தா, தப்பே செய்யாம மன்னிப்பு கேட்டா புருஷனாவே. எல்லாமே உள்ளங்கைக்குள்ள வந்துட்டு நீதிபதி அவர்களே, இப்ப புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம், புத்தகத்தை தேடி தேடி அலைகிறோம், ஒண்ணு தேடாமலே நம்ம கைக்குள்ளே இருக்கு புத்தகம். செல்போன்ல புத்தகத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடை இமயத்துக்கு போட்டு விடலாம், சித்திரங்களை பாட சொல்லலாம், தெந்தலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம், பூவுக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், சொர்க்கத்தின் புகைப்படத்தை பார்க்கலாமா, வானம் பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை, வணங்கி மகிழ்வதில்லை, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, உறவில் உலகை அளப்போம். இந்த உறவே கைக்குள்ள தானே இருக்கு, அது போச்சுட்டாரு அவரு. ஆமா, எல்லாம் காடு வாழ்க்கை நீதிபதி அவருக்கு ஒண்ணுமே தெரியல. கேட்டேன், ஐயா நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களான்னு, நான் சைதாப்பேட்டையில இருக்கேன். நல்ல வேளை உயிரோடு இருக்கேன்னு சொல்லா போனாரு. ஒரு பையன் ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, உங்க பையன் எங்க இருக்கான்? அவன் பேஸ்புக்ல இருக்கான், வாட்ஸ்அப்ல இருக்கான், ட்விட்டர்ல இருக்கான், வீட்டுல மட்டும் இருக்க மாட்டான். அதை காட்டுல ஒருத்தன் சொல்லுங்க, என் பையன் கோமால இருக்கேன்னு சொல்லிருக்காரு. அங்க என்ன பண்றேன் அப்படி கேட்டுக்காப்ல, அந்த ஆள் அதை ஏதோ அரபு நாடு நினைச்சிட்டு இருக்கா. இந்த உலகத்திலே வாடாத ஒரு பூ எது தெரியுமா நீதிபதி அவர்களே? அதுதான் படிப்பு. அந்த படிப்பை கூட நம்மளுக்கு என்னைக்குமே தேடலாம். இன்னைக்கு ஒரு கவிஞர் சொன்னான், படிப்பதற்கு நம்முடைய இந்த
சூழ்நிலையில் படிப்பதற்கு புத்தகங்களை காட்டிலும் நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னா சபாஸ். என்ன நோட்டு தெரியுதா? காந்தி படம். புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது. நம்முடைய நாட்டிலே படித்தால் வேலை கிடைக்காமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக நடித்தால் நாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அதுதான் வாழ்க்கை. இனி எப்படி தெரியுமா வரும்? இது நான் நடிக்க போறதை பத்தி சொல்ற மாதிரி இருக்க மாதிரி வர வர என்னதான் இதை குறி வச்சு அடிக்கிறாங்க. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளி கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை கூட்டம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் சிலர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் சிலர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்கு சிக்குமங்கு ஐயா வீட்டு பாட வேண்டியதானே. சிரிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம்னா என்னன்னே தெரியல. கஷ்டப்படுறவங்க என்னைக்குமே சிரிக்க மாட்டாங்க, சிரிக்கிறவங்க என்னைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க. பூரா தத்துவமா தான் ஒதுக்குதுமா. சினிமாங்கிற சாதனை இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தனிமையில தானே இருக்கோம். அத சொல்லுங்க. சினிமானா என்னது? விஞ்ஞானிகள் ஏற்றி வைத்த கலா தீபம், இளைஞர்களுடைய பல்கலைக்கழகம். அதே அப்பா கவிஞர் சொன்னார், திரையரங்குகளை நான் கடவுளாக மதிக்கிறேன், ஏனென்று சொன்னால் எளியவர்களை முன்னிருக்கையில் அமர்த்தி வைத்து அழகு பார்க்கின்ற ஒரே இடம் திரையரங்குகள் மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, அந்த 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துல சாதி மதம் ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு எதுவும் இல்லாம அவவே பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு இடத்துலதான் இது வரைக்கும் இந்த பக்கம் நீ போ, அந்த பக்கம் நான் போ வரலங்க. அது மட்டும் இல்லங்க, 3 மதங்களும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் அதுதான். சொன்னா இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், என்டிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான், காதல் வந்தது இங்கே தான், கலை பிறந்தது இங்கே தான், அமெரிக்காவில் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான், இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இந்த சினிமால உள்ள பாட்டை கேட்டு கனவில் இருக்கும் குழவி முதல் கல்லறைக்கு செல்லும் கிழவர்கள் வரையிலும் அப்படியே ஆடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான பாட்டு. ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, சும்மா கிறங்க வைக்கணும் பாட்டு, உறங்க வைக்கக்கூடாது. உறங்க வைக்கிற கோஷ்டி. நீதிபதி அவர்களே, காதல்லாம் எப்படி இருக்கணும்? எங்க வீட்டுக்காரர் செய்யற மாதிரி காதல் இருக்கணுங்க. அன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்தார், நிறைய பூ, மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தார், சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தார். நான் சொன்னேன், சாமந்தி பூ சாமிக்கு தானே பிடிக்கும், மல்லிகை பூ தானே எனக்கு பிடிக்கும். என் சாமியே நீதானே. பஞ்சு நீ பஞ்சில பதுங்கி வரும் நூலுனா, அஞ்சு நீ அஞ்சில அடங்கி வரும் நாளுனா, பந்து நீ பந்தல தாங்கி வரும் காலுனா, பந்து நீ பந்தில நிரம்பி நிற்கும் காட்டுனா, ஆத்தாடி என்ன ஆத்துன்னு ஆத்துன, காத்தாடி நல்ல தூத்துன்னு தூத்துன, காதல மீட்டுன கடவுளை காட்டுன, அலுங்கிறேன் குலுங்கிறேன் ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்கிற இதுங்கிற ஒன்னும் பேச தோணல. ஒரு பாட்டு போதுமே. இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம். அதாவது ஒரு தொடாம சொல்றோம்ல, அது மாதிரி மென்மையா இந்த இப்ப வந்த படங்கள்ல அபூர்வமான பாட்டா இருக்கும். ஆச்சரியமா அதர்வான் அந்த ஹீரோ, நான் இதுக்காக சொல்லல, ஒரு பஸ்ஸை போய் நிப்பாட்டுவாங்க 2 பேரும், ஒரு மினி பஸ் வரும், உடனே அவன் சரி டிக்கெட் ஏற போதாக நிப்பாட்டுவாங்க, இந்த பிள்ளை ஏற சொல்லி முதல்ல உப்பு கொடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கான். அதே மாதிரி ஒரு இதை கொடுத்த உடனே இது என்ன பெருசுன்னு பிரிச்சு பார்த்தா, அப்படி பிரிச்ச உடனே உள்ள வந்து அந்த பேர் சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கும், அதுல அழகா இருக்கும். இந்த படம் பாத்தீங்களா இல்லையா? எப்படி பாருங்க. சரி சரி. கடைசியா பார்த்தது வீர அபிமன்யுன்னு சொல்லிடுறாங்க. சீக்கிரமா. நம்ம நாட்டை கண்டு வெளிநாடுகளே திகச்சிட்டு இருக்குன்னா அறிவை பார்த்து தான் திகச்சிட்டு இருக்கு. முன்னால விமானத்துல மது கொடுப்பாங்க, இப்ப குடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இந்திய நாட்டுக்காரனை பார்த்தா. இப்போ விமானத்துல மது கொடுத்தாங்க, ஒரு சீனாக்காரன் குடிச்ச உடனே போய் புத்தகம் படிக்க போனான், ஒரு ஜப்பான்காரன் குடிச்ச உடனே போய் பாட்டு கேட்டான். நம்ம ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? குடிச்ச உடனே விமானம் ஓட்டிக்கிட்டு நீ கொஞ்சம் தள்ளி நான் ஓட்டுறேன். அன்னையில இருந்து மது குடிக்க பொறாம இவங்க அறிவாளி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவு. இன்னைக்கெல்லாம் கார்டு இல்லாம வாழவே முடியல. லைஃப்னா விசிட்டிங் கார்டு, ஒய்ஃப்னா மெமரி கார்டு, ஹஸ்பண்ட்னா ஏடிஎம் கார்டு, சைல்டுனா ஐடி கார்டு, நண்பர்கள்னா ஆதார் கார்டு. இந்த கார்டு எல்லாம் இல்லாம இன்னைக்கு வாழ முடியும்னு சொல்லுங்க. அப்போதும் இந்த பெருமையோடு திகழும்ங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, பட்டிமன்றம் தொடங்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பிடாதீங்க, இந்த முடிக்க போறேன்.
ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா? நான் சினிமாவில் நடிக்கிறவனால சொல்றேன். 500 கோடி செலவாகுது. ஐஸ்வர்யா ராய் ஹீரோயின் அமெரிக்கால போய் எடுக்கிறாங்க. 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. ஆனா இந்த பட்டிமன்றம் தொடங்கின நேரத்துல இருந்து இந்நேரம் வரைக்கும் நின்றவர்கள், உட்கார்ந்துருக்கவங்களை காட்டில நின்றவர்கள், நிக்கிறவங்க நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கவங்க உட்கார்ந்துருக்காங்க. வெளியே போறவங்க கூட மனம் இல்லாம போறதை நான் பார்த்தேன். உண்மையிலேயே இந்த வெற்றி புத்தக திருவிழாவுக்கு கிடைத்த அருமையான வெற்றி. இன்னும் சொல்ல போனா மக்கள் பண்பாட்டு மன்றத்துக்கு கிடைத்த அற்புதமான வெற்றி. இவ்வளவு பேர் எப்படி உட்கார வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது சொன்னா நடுவில் போட்டீங்கன்னா ரத்தரத்தமா கக்குவீங்க அப்படின்னா நான் என்ன மந்திரவாதியா? இல்ல. ஆனா எது நம்ம ஈர்த்தது தெரியுங்களா? இயல், இசை, நாடகம்னு சொல்லுவோம். முத்தமிழ். அந்த முத்தமிழும் சேர்ந்து அப்படியே அப்படி உட்கார வைக்கிறீங்க. நான் முதல்ல சொன்னேன், கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணும் பேச்சு. கேளார்னா யாரு? பகைவர். எதிரியும் விரும்புற மாதிரி பேசணுங்க. அண்ணா அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவாராம். அதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்களா, நாத்திகன்தான் பேசுறான் ஓய், ஆனா நன்னா பேசுறான் ஓய் அப்படின்னு போவாங்களா? நாத்திகன் தான் பேசுறாரு, நன்னா பேசுறாரு. எதையும் ரசிக்கிற மாதிரி கேட்டார் பிடிக்கும், கேளாரும் வேட்பம் அளிவது சொல். கேட்டால கட்டி போடணுங்க. திருநெல்வேலியில பேசுறோம், 1:30 மணி முடிகிற போது எல்லாரும் கை கொடுக்குறாங்க. நான் இறங்கி போறப்ப ஒரு கிழவனார் 80 வயசு, இந்த கையில ஒரு மஞ்சள் பைய வச்சிருந்தா இப்படி வந்து என்கிட்ட ஆட்டி காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. நீ வேற திருவழியா போயிருக்கலாம். 1:30 எந்த கடை திறந்துருக்கோம்? நான் என்னை வயிறா திட்டுறாருன்னு நினைச்சேங்க. சொல்லிட்டு சொல்றாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாம்யா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா. அதனாலதானங்க ஜியு போப் அயர்லாந்து தேசத்தில் பிறந்த மனிதன் தன் கல்லறையில் ஒரு திருக்குறள் ஏடும் தாமிரபரணி தண்ணீர் ஒரு குவளையிலும் இருக்க வேண்டும் என்று எங்கோ பிறந்த மனிதனை கேட்க வைத்தது என்று சொன்னால் அதுதாங்க தமிழுக்குரிய அற்புதமான பெருமை. அப்படி இருக்கணும். கேட்டால கட்டி போடணும். நாங்க ஒண்ணும்ல, ஒரு ஊர்ல பேச்சாளனே கட்டி போட்டு இருக்காங்க. இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளவு மோசமா பேசுறவன் இருக்கானா? ஒருத்தையும் தற்கொலை பண்ணி சாகலாம்னு ஓடி இருக்கேன் ரயில் ரோட்டை நோக்கி. அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான். அப்படியே யூட்டர்ன் அடிச்சு ஓடியா நீங்க உட்கார்ந்தான். அவர் ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கவும் காலை தொட்டு கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாகத்திருக்கா உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். அவர் கண்ணீர் விட்டாரு. அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவு நல்லா பேசுறனா, உன் தற்கொலையவே தடுத்துட்டனா. ஏன் திரும்பி வந்தேன்? நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாவனம் பண்ண? நீயே இருப்ப நான் சாவனா? எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. யாரையும் ஈர்க்கணும். நான் பார்த்துருக்கேங்க, பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, பேச்சு கட்டவன் நிப்பாட்டுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிப்பாட்டுவாங்க, ஸ்டாண்ட் போடுவாங்க, வண்டியை போட்டுவாங்க, வந்து உட்காந்துருவாங்க. இத்தனையும் செஞ்சது நாங்க நல்லா பேசி நீங்க கேட்டீங்க நான் சொல்லலைங்க. நீங்க நல்லா கேட்டதுனாலதான் நாங்க நல்லா பேசணும். ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, 3000 பேர் கூட்டம், அப்படியே குப்புறப்பட தூக்குறாங்க. மலர்விழி வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு இருக்காங்க. அவன் காதல மண் படம் தூங்கிட்டு இருக்கான். அதுல ஒரு எந்திரிச்சு பார்த்து இவங்க இன்னும் போகடாய் அப்படிங்கிறா. அவன் எந்திரிக்கிறப்ப நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் அவனுக்கு பாருங்க. நல்ல விஷயங்கள் வேற இல்லைங்க. புத்தகத்தை பத்தி சொல்றதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு இந்த ஸ்டால்னா பார்த்தோன்னு வியந்து போனேன். சென்னை புத்தக கண்காட்சி மாதிரி இந்த அரங்கங்களுடைய அழகு, இந்த மேடை, நேற்று நாங்க பேசுற இடம் இந்த அந்த மாதிரி பொட்ட வழியில போட்டு விட்டாங்க. உட்கார்ந்துருக்க ஆளு கூட காதையும் கண்ணையும் இருக்க மூடி உட்கார்ந்துருக்கு. எங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. எங்களுக்கு பேச பேச காத்துதே அவருக்கு பேச்சு வர மாட்டேங்குது. பார்த்தா என் தொண்டையை கூட பாருங்க, அப்படி ஒன்றும் இனிமையா இல்லை. இருந்தாலும் கேட்க பேச முடியல. பணி கொடுமை. இங்க அந்த கேட்கறதுக்காக வர்றதுக்காக எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? ஒண்ணு இல்லைங்க, கேட்டுட்டு போறது மட்டும் இல்ல. ஒரு உழவர் சந்தைக்கு போனா கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி போறோம். புத்தகத்துக்கு வரலப்ப ஒரு புத்தகம் கையில வாங்கி போனாங்க. படைப்பாளிக்கு பெருமை, பதிப்பாளருக்கு பெருமை, ஏன் நமக்கு பெருமை.
ஒரு வெடிகுண்டு ஒரு முறை வெடிக்கும், புத்தகம் திறக்கிற போதெல்லாம் வெடிக்குங்க. எப்ப நீங்க திறனாங்க, அது மட்டும் இல்ல, என் தந்தை எந்தை தந்தை 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 என்ன அழகான வார்த்தை. அவங்க படிச்ச புத்தகம் எங்க வீட்டுல எங்க அப்பா புத்தகம் இருக்குங்க. அதை திரட்டுற போதெல்லாம் எங்க அப்பாவுக்கு என்ன எண்ணம் தோன்றியதோ அதை காட்டிலும் 3 பங்கு என்ன எனக்கு தோன்றணும். அப்பதான் அந்த புத்தகம் ஜெயிக்குது, நான் ஜெயிச்சிருக்கேன் நினைச்சோம். எங்க அப்பா கோடு போட்டு வச்சிருக்க இடத்த நான் பாக்குறேன், அடடே என்ன ஆச்சரியம் அப்படின்னு யோசிக்கிறேன். அவரை ஈர்த்தது லண்டன் நூலகத்துக்கு போனீங்கன்னா மூலதனத்தை எழுதிய அந்த பெருமகனார் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், படிக்காத புத்தகம் இல்லை, கோடு போடாத புத்தகம் இல்லை, அவ்வளவையும் சேர்த்துத்தான் மூலதனத்தை உருவாக்கினார். டாஸ் கேபிட்டல். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கிறப்ப அர்த்தம் இருக்கணும். அதை படிக்க வாங்க வர்றதுக்காக என்ன பட்டிமன்றம், பட்டிமன்றத்தை போய் கேட்டுட்டு புத்தகத்தை பார்த்துட்டு அதை அங்க பார்க்கணுமே. இன்னைக்கு நான் வரும்போது பல இளைஞர்கள் ஓடி வந்து, நான் நீங்க போட விட்டு அவர் சொன்ன புத்தகத்தை நாங்க வாங்கிட்டோம் சொன்னாங்கல்ல, ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அதான் மகிழ்ச்சி. சரி, பட்டிமன்றத்துக்கு வந்துருவோம். அழகா சொன்னாங்க, ஏங்கும் தனிமை எங்கும் இனிமை, எதனால்? அறிவியலால். தனிமைன்னு இவங்க சொன்ன காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. எங்கன ஏமாந்து போயிட்டோம் நினைக்கிறேன் தெரியுமா? சொன்ன மாதிரி ரயில் சிநேகத்துல கல்யாணம் நடக்குங்க, பேசுவாங்க, திரும்ப பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, கடைசியில நீங்க இவருமானா அவருமானா, கடைசியில் அவருமானா இல்ல, நான் முதல்ல இருந்தே அவர் மகன் அப்ப இருக்கட்டு பரவாயில்ல, அவர் மகனா சொல்லி 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 இவன் நல்ல மாப்பிள்ளைங்கிற அளவுக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் கூட பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு முடியுமா? எரிச்சல் அலைகிறான் ஒருத்தனொருத்தை. ஒரு பெரிய ஒரு ரயில்ல போயிட்டு இருந்தார் ஒரு இளைஞன், நான் கூட விற்ப கொஞ்ச நாளைக்கு முதல்ல. மணி என்னன்னு கேட்டான், சொல்ல முடியாது. மணி தானே கேட்டேன், முடியாது. ஏன்னு கேட்டான். இப்ப நீ மணி கேட்ப, சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது கேட்ப, சொல்லுவேன். அப்புறம் நான் கேட்பேன், நீ சொல்லுவ. 2 பேரும் மாறி மாறி பேசுவோம். அடுத்த ஸ்டேஷன்ல நீ எனக்கு காப்பி வாங்கி தருவ, அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல நான் உனக்கு வாங்கி தர வேண்டியிருக்கும். இறங்கி போறப்ப வீட்டுக்கு வான்னு நீ கூப்பிடுவ, பதிலுக்கு நான் வான்னு கூப்பிடுவேன். நீ எங்க வீட்டுக்கு வருவ, என் பொண்ணை காதலிப்ப, 2 பேரும் ஓடி போயிருவீங்க. என் மனைவி தூக்கு போட்டு செத்து போவா, அதனால மணி சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கான். நான் பையன் சொன்னேன், இது நான் ரயில்ல விழுந்தே செத்து போனேன் அப்படின்னா. இப்படியா யோசிப்பாங்க? இப்படியா? அப்படி இங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாத, பயமா இருக்குங்க. சில நேரங்கள்ல வாக்கிங் போறப்ப கூட சில பேர் காதல் எடுத்தே மாட்டி போறாங்க. எந்த நாய் பேசுறது என் காதல் விழுக்கூடாது. நாய் எப்படி பேசுவோம்? ஏன் இப்படி தனிமையானோம், தீவுகளானோம்? வைரமுத்து சொல்லுவாருங்க, உடைந்த வீடுகள், உடையாத குடும்பங்கள். இன்றைக்கு உடையாத வீடுகள், உடைந்து போன குடும்பங்கள். எங்க யாரும் இல்லை, எங்க பார்த்தாலும் சரி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்தவங்க. இப்ப யாரும் இல்லை. யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல தனி குடித்தனத்தை. பெங்களூர்ல என் நண்பரை பார்க்க போயிருந்தேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் இருந்தது. கூட்டு குடும்பமா தனி குடித்தனமான்னு கேட்டேன். வீடு பெருசா இருந்துச்சு. அவர் திரிச்சுக்கிட்டே என்னை முதல்ல தட்டுறாரு, கூட்டு குடும்பம் தான் அப்படின்னாரு. அப்படித்தான் இருக்கணும். யார் யார் இருக்கான்னு கேட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் அப்படின்னாரு. அவரு டைவர்ட்ஸ் ஆகாம இருக்குல்ல, அதை போய் கூட்டு கொடுத்துட்டு நினைச்சிருக்காரு. இதா கூட்டு கொடுத்தமா? தனியா உட்காந்துருக்குங்க பிள்ளை. அப்பா அம்மா எல்லாரும் போயிட்டாங்க. யாரை பார்க்கும், எங்க போகும்? அதுக்கு பேச ஆள் இல்லை. அதே மாதிரி ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. புதுமைப்பித்தனுடைய கதை ஒன்று நீங்க படிச்சுக்கணும். மகாமசானம்னு ஒரு கதை. மரணமடைய போற ஒரு நோயாளியும் ஒரு சின்ன குழந்தையும் சந்திக்கிற மாதிரி, வாழ்வின் தொடக்கமும் வாழ்வின் இறுதியும் சந்திக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாருங்க. இப்ப படிச்சு பாருங்க, மிரண்டு போவோம். அப்படி அந்த முதியவருக்கு ஆள் இல்லை. நான் அமெரிக்கால காலையில கிளம்புவேன். ஒரு கிழவி அந்த இதுல உட்கார்ந்துருக்கோம், அந்த ஒரு வீட்டு திண்ணையில. நைட்டு 12 மணிக்கு எங்கேயோ போயிட்டு பேசிட்டுலாம் வருவேன். அப்படியே உட்கார்ந்துருக்கும். நான் கூட செத்தி சாத்தி வச்சிருக்கேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சேன். யாரும் இல்லைங்க.
ஆஸ்பத்திரிக்கு வருது ஒரு அம்மா, பிள்ளை இடுப்புல தூக்கிட்டு, காலில் நெகம் பேர்ந்து ரத்தம் வடியுது, பிள்ளை பேயா கத்துது, பிள்ளைய பிடிக்க ஆள் இல்ல, காலை பார்க்க ஆள் இல்ல. அவன் ஆஸ்பத்திரிக்குள்ள 100 கேள்வி கேட்கிறான். இன்சூரன்ஸ் வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா? யாருமே இல்லை. யாருங்க அனாதை இந்த உலகத்துல? யார் ஏழை? பணம் இல்லாதவனா ஏழை? காசு இல்லாதவனா ஏழை? இல்லைங்க, சொந்தக்காரன் இல்லாதவன் ஏழை. ஞாபகம் நம்ம ஊர்ல சொல்லிவிட்டா போதும். நெக வெட்டுறப்ப லேசா ரத்தம் வந்துட்டா வண்டி கட்டி வந்துருவாங்க. எங்க ஊர்ல கடா வெட்டிடுவாங்க. உடனே ரத்தத்துக்கு சரி கட்டுறது எல்லாரும் உட்கார்ந்து நின்றுதான். கிடைக்குமா? காணும் பொங்கல் வச்சானே தமிழ விளையாட்டா. 3ஆம் நாள் பொங்கல் என்னங்க? எல்லாரும் போய் பாரு. ஆத்தங்கரையா, குளத்தங்கரையா, கடற்கரையா உட்கார்ந்து சித்திராண்ணத்தை வச்சுக்கோ, பேசிக்கிட்டே சாப்பிடு. காணமே. ஆளாளுக்கு 8 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு நண்பர்கள் ஒண்ணு சேர்றாங்க. எல்லாரும் அவன் போன்ல அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேச வந்தாங்க. என்ன அழகா கேட்டாங்க. தனிமைங்கிற விஷயத்துல என்ன தெரியுங்களா? அழகா ஒருத்தர் சொன்னாங்க. செங்கோட்டை ஸ்ரீராமனுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதினார். இந்தியாவையே இணைத்த தேசிய நெடுஞ்சாலை, அழகா சொல்றாரு. இந்தியாவையே இணைத்த தேசிய நெடுஞ்சாலை என் கிராமத்தை என்னிடமிருந்து பிரித்து விட்டது அப்படின்னார். எந்த பஸ்ஸும் உள்ளுக்குள்ள வரதில்லை. இல்ல யோசிச்சு பாருங்க. நெடுஞ்சாலை வழிய பைபாஸ்ல போயிருதுல, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு 2 கிழவனாருக்கு பேசிக்கிறாங்க. 80 வயசு இருக்கு 2 பேருக்குமே. கிளாஸ்மேட் போட்டிருக்கு. என்னடா என்னாச்சு? வீடு கட்டியாச்சா? கார் வாங்கிட்டியா? பேரம்பேத்து கல்யாணம் பண்ணியாச்சு? பைபாஸ் பண்ணிட்டேன். பைபாஸ் தெரியும், போற போக்கில் பண்ணிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு. இதெல்லாம் வந்தும் கூட அவர்களை ஏங்க வைக்குதுங்க. கோயில்கள்ல எப்படி கூட்டம் இருக்கு முந்தியெல்லாம். சாமி பேசாம உட்கார்ந்துருக்குங்க, அவர் அந்த பக்கம் பேசாம உட்கார்ந்துருக்காரு. இப்ப யாழ்ப்பாணம் போயிருந்தேன், நல்லூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன். 6 மணிக்கு கோயில் அடைச்சிடுறாங்க. காலச்சூழல் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, யாரும் வர்றதில்லைன்னு என்ன செய்யறது? இனிமே சாமியே வீடு வீடா வரும் போல் இருக்கு. நான் தினசரி காலையில ஜெயா டிவில பேசுவேன், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பரவாயில்ல கேட்டாலும். இப்ப கூட ஒருத்தர் கேட்டார், நீங்க தானே தினம் ஜெயா டிவில காலையில ஜோசியம் சொல்றவரு அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். எங்கிட்ட பார்த்துருக்காரு என்னைய. நான் அவர் 8:15 வருவாரு ஜோசியரு. நான் 8:30 சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன் அப்படின்னு. 2 ஒண்ணு தானே அப்படின்னு கேட்டாரு. இன்னும் ஒண்ணுதான் போ. சென்னையில் ஒரு தடவை காலையில் இதே நேரம் 8:30 மணிக்கு ஒருத்தர் நண்பர் தேடி போனேன். அட்ரஸ் தெரியல. அப்புறம் ஒரு அந்த ஏரியாக்குள்ள போயிட்டேன். ஒரு வீட்டில் கேட்போம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கண்ணாடி கதவு, காலிங் பெல் அடிக்கிறேன். உள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க இருந்து அம்மா என்னை பார்த்துருச்சு அப்படின்ச்சு. இந்த வர்றேன்னு அர்த்தம். வந்த உடனே கதவை திறந்து அட்ரஸ் சொல்ல போது நினைச்சா, கதவை திறந்து இப்ப வீடு வீடா வந்து சொல்றீங்களாக்கும் அப்படின்னு கேட்குது. எது இன்றைய சின்ன வீடு வீடா போய் சொல்றேன்னா நான் டோர் டெலிவரின்னு வச்சிருக்கேன். போய் எப்படி யாருமே இல்லை, என்ன செய்யலாம்? மேல்நாடுகள்ல பார்த்துருக்கேன். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம் அட்லாண்டால. ஹோட்டல்ல சாப்பிட்றப்ப ஒருத்தர் வந்தாங்க, ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் வந்தான். சட்டையெல்லாம் போடலாவே, உடம்பு முழுவதும் பச்சை குத்திருக்கான். அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது நினைக்கிறேன், டாட்டுவா. சரி, ஆம்பளை குத்தினாலும் அதுதானா? சரி, வச்சுட்டு போறாங்க உடம்புல. அவன் தோல்ல ஒரு உடும்பு வச்சிருந்தாங்க. உடும்புன்னு ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, அது தோல்ல வச்சிருக்கான். இவ்வளவு பெருசு இருக்கிறது. அவன் மாதிரியே தான் அதுவும் பார்க்குது. ஐயா ஒரு கதை எழுதியிருப்பாரு. இந்த உலகத்துல நாய்கள்லாம் எப்படி இருக்குங்கிற பத்தி ஒரு கதை எழுதியிருப்பாரு. அதுல அதிகாரி வீட்டு நாய், ஏழை வீட்டு நாய் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதுல அந்த பெரிய அதிகாரி வீட்டு நாய் கீழே இருக்கவனா பார்த்து கடிக்குமா. அவர் கதை படிச்சு பார்த்தா அருமையா இருக்கும். இதுல அந்த உடும்பு அவன் கொண்டு நல்ல என் பக்கத்துல வந்து வச்சுட்டு அத ஹாய் அப்படின்னா என்னத்தான் சொல்றான். எனக்கு என்னன்னா அது படக்கு மொழி தெரியாம என்ன பிடிக்க முடிச்சுனோம். இங்க ஏன் தெரியுமா? அவனோடு உறவாட ஆட்கள் இல்லை. எல்லா விஞ்ஞானமும் இருக்கு. அவன் கார்ல வர்ற எல்லா ஆள் இல்லைங்க. டெக்சாஸ் அமெரிக்கால ஒரு 4 ரோடு 8 ரோடு இருக்கு. அதுல முதல்ல சில கார் போகலாம், அதுக்கு அனுமதி உண்டு. எதுல தெரியுமா?
மந்திரிக்காரு ஜனாதிபதி காரு ட்ரம்ப் கார்லாம் கிடையாது. ஒரு கார்ல 2 பேர் இருந்தா அவன் முன்னாடி போகலாம். ஏன் தெரியுமா? அவன் ஒரு காரை தவிர்த்துட்டானா, இல்லாட்டி அவன் ஒரு கார்ல போவான்ல. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல அம்பாசிடர்ல 23 பேர் போவாங்க. பாத்துக்கியா? இந்த டிரைவர் கழுத்தை இறுக்கி பிடிச்சு இந்த கல்யாண வீடுகள்ல பார்த்து, ஏன் தெரியுமா? எவனையாவது விட்டுட்டு போனா அன்னையோட வெட்டிடுவாங்க. சொல்லி காட்டுவான், இந்தா அவன் கல்யாணத்துக்கு தானே போனேன், விட்டு போயிட்டாங்கல்ல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியம், ஓட்டு போடுறப்ப பாத்தீங்கன்னா கிளவிகளை தூக்கிட்டு வருவாங்க. பாத்தீங்களா? திருப்பி கொண்டு விட்டாங்களான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஓட்டு போட வந்த 90 வயதுக்கு விட்டுட்டு திருப்பி கொண்டு போனது நான் பார்த்ததே இல்லைங்க. காணா போடவங்க லிஸ்ட பத்தி பேசுவாங்க. கட்ட போட்ட சட்டை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, காணா போய் 7 நாள் ஆச்சு. அவங்க எல்லாம் தனியா சங்க வச்சு வாழ்றாங்க நினைக்கிறேன். ஏன் இப்படி ஆயிட்டா மனுஷன்? நான் சொன்ன மாதிரி கோயில்கள்ல கூட்டம் இல்லை, சினிமா தியேட்டர்களோட கூட கூட்டம் இல்லை. எங்கேயோ மனுஷன் எங்கனையோ இருக்கான், எப்படியோ போறான். அவனுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? யாராவது கேட்க மாட்டாங்களா? கல்லோடாயிடும் சொல்லி எழுன்னு ஒரு பழமொழி உண்டுங்க. யார்கிட்டயாவது போய் யாரையாவது சொல்லணும், கேட்கறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? சில பேர் நின்று கேட்கலன்னா மேல பேச மாட்டாங்க. எங்கிட்டு கவனிக்கிற, என்னாச்சு? அதனால வாத்தியார்கள் பாத்தீங்கன்னா பாட்டு நடத்துறப்ப இப்ப நடத்தி முடிச்ச பிறகு ஒரு கேள்வி கேட்போம், எனி டவுட் அப்படிமோ. அதுக்கு எல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட். ஒரு மண்ணும் புரியலைன்னாலும் நோ டவுட். அதுல எவனாவது கேள்வி கேட்க இருந்துச்சுன்னா சட்டையை பிடிச்சி உட்கார, அவனே 1.5 மணி நேரம் கொண்டுட்டு போறியா? கேள்வியை கேட்டு திருப்பி பாக்குறியா? அவர் திரும்ப வரல, நீங்க போங்க சார், நீங்க போங்க, நீங்க போங்க. அவருக்கு தெரியாதா? நான் படிக்கிறப்ப NCCல கிரவுண்ட்ல சுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு குரங்கு ஒண்ணு வந்துச்சு. குரங்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எப்பவுமே குரங்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்ம பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அது மாதிரியே செய்வாங்க, உரு அப்படிலாம் பேசுவான். நாங்கள் குரங்கு பார்த்துட்டு இருந்தோம்ல, அங்கிட்டு இருந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு பேச போக வேண்டியதானே. குரங்க பார்த்தாரு, எங்களை பார்த்தாரு. நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு பையன் எந்திரிச்சு இப்படி கையை கட்டிட்டு, நியூ அப்பாயின்மெண்ட் சார் அப்படின்னா. ஒன்றும் சொல்லல. அவர் அங்கிட்டு போயிட்டாரு, குரங்கு இங்கிட்டு போயிடுச்சு. இது ரொம்ப பேருக்கு புரியல, என்ன விட்டுருங்க. அவரு அவனை குரங்கா நினைக்கிறாரு, இவன் அவரை குரங்குங்கிறான். 2 பேரும் நாசுக்கா பேசிக்கிட்டாங்க. அப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் விவாகரத்து வழக்குகள் அதிகம் இருக்குங்கிறாங்க. குடும்ப நல வழக்குகள். ஏன் பிடிக்காம போச்சு? தேடி காதலிச்சான், ஓடி காதலிச்சான். எத்தனையோ கல்யாணங்கள் நிச்சயதார்த்தம் போயிருக்குங்க. ஆச்சரியம். நாங்க ஒரு கல்யாணத்துக்கு பட்டிமன்றத்துக்கு ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கடைசியில் வேணாம்ட்டாங்க. என்னன்னு கடைசியில் பார்த்தா வருத்தத்தோட சொல்றாங்க, அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் நிச்சயதார்த்தத்தப்ப 2 பேரும் செல்ல பேச ஆரம்பிச்சாங்க. 3 நாள் பேசியிருந்திருக்காங்க. 30 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு விட்டாங்க. என்ன ஆச்சு? எதுவும் சரியாக கொடுக்கப்படணும் அளவு. அது மாதிரி இங்க குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், குடும்பம், கோயில் எல்லாவற்றிலையும் தாங்க முடியாத ஒரு தனிமை. அமைதியா உட்கார்ந்துருக்கான்னு நம்ம நினைக்கிறேங்க. அவன் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். சில கார், 1 கோடி ரூபாய் கார், மனைவி அந்த பக்கம் திரும்பி இருப்பா, கணவன் இங்கிட்டு திரும்பி இருப்பான். 2 பேருக்கு இடைவெளியில 1 அடி தாங்க. ஆனா 60 கிலோமீட்டர் பிரிவு இருக்கும். அதுல ஏன் ஆச்சு இப்படி? இதுக்கு இவங்க எப்படி சொல்றாங்க தெரியுங்களா? எல்லாரும் எப்படி வாழ்ந்துடலாம். இந்த ஒரே கிணத்துல தண்ணி எடுக்க போவோம், ஒரே குழாயில தண்ணி குடிக்க போவோம், சண்டையும் போடுவோம். இன்னைக்கு தனித்தனியா எல்லாமே தனித்தனி. எல்லாமே வந்ததுனால என்னாச்சு? தீவுகளாக மாறி போயிட்டா மனுஷன். பேச ஆள் இல்லை. பேய் வந்தா கூட பேசலாமான்னு சில பேர் யோசிக்கிறாங்க. அதனால அவர் சொன்ன மாதிரி அந்த பேயா இந்த பேயா, இதெல்லாம் பேய்னா பயப்படுவோம். இப்ப சிரிக்கிறோம் விழுந்து விழுந்து. அந்த பேய் பேயாத ஒண்ணு அப்படின்லாம் ஆயிட்டோம். வேப்ப மர உச்சியில் நின்று பேயோடு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டெல்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன கவலை தெரியுமா? இந்த கண்டுபிடிப்புகள் என்னவாகுது? ஒரு வாத்தியார் கேட்கிறார், 3ஆம் உலகப் போர் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்?
அதுக்கு ஒரு பையன் பதில் எழுதுனா, எப்படி இருக்கும் அப்படின்னா. புரியலையா? எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? அழிஞ்சு போகும் அர்த்தம். அதே கேள்விதாங்க. அதை அவன் அப்படி மாத்தினான். அழிஞ்சு போகணும் சொன்னார் பாருங்க. 90 முறையா இந்தியாவில் முதல் பீரங்கி வெடித்தது எப்ப தெரியுங்களா? முதலாம் பாணிப்பட்டு போரில் பாபர் யுத்தத்துல தான் முதல் பீரங்கி வெடிக்குது. ஆதியார் கேட்கிறார், 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது? பையன் சொல்றான், முதலாம் பாணிப்பட்டு போர் சரியா நடக்கல, அவன் அட்டம் நடிச்சிருக்கான். அதை போய் பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடங்க, குருட்சேத்திரம் மாதிரி பீரங்கி வெடித்தது. ஒருத்தர் அழகா கலாப்பிரியா ஒரு கவிதை சொன்னாருங்க, E=mc². நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை சரியா சொல்றேன்னா பரவாயில்ல, நடுவருக்கா விட்டுறாங்க. E எனர்ஜி =mc² போடுறாரு. இத போர்டில் எழுதினாரா ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் E=mc² என்று போர்டில் எழுதினான், கரும்பலகையில் எழுதினான். ஜப்பான் அழிந்தது அப்படின்னா என்ன தெரியுமா? அதுதான் அணுகுண்டுக்கான ஒரு சூத்திரம். அதை கண்டுபிடிச்சா அழிஞ்சு போச்சுன்னா. எது அழிஞ்சு போச்சு? நாகசாகி, ஹிரோஷிமா. அவர் சொன்னார்ல, இன்னைக்கும் அது கொடுமையா. இப்ப நான் போன ஜனவரியில் ஜப்பான் போயிருந்தாங்க, நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அங்க கூட்டிட்டு போற போதே நமக்கு ஒரு பயம் வருது. அப்படியே நீங்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அந்த அணுகுண்டு போடுவதற்கு விமானத்தில் கொண்டு போட போறது அது என்னன்னே தெரியாதுங்க. அந்த அணுகுண்டுக்கு என்ன பேர் வச்சிருந்தான் தெரியுமா? மாதிரி கேட்கறேன். லிட்டில் பாய் பேரு, ஸ்மால் பாய், பிக் பாய் போட்டாங்க. கீழே இருந்து அப்படியே எப்படி இதாச்சா, ஒரு கொடைக்காலான் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்குது. போய்கிட்டு இருந்த பிள்ளை உடம்புல இருக்க சட்டை தீப்பிடிச்சு உருகுதுங்க அப்படியே. இதை நீங்க அந்த ஒரு படம் வியட்நாம் யுத்தத்துடைய இதை பாத்தீங்கன்னா, அலறிக்கிட்டு ஓட ஒரு குழந்தை உடம்புல நெருப்பு பிடிச்சு. யாருக்கு என்ன செஞ்சது? இது விழுந்து இந்த இது அழிஞ்சதை பார்த்து அந்த விஞ்ஞானி என்ன தெரியுமா, விமானி பைத்தியம் பிடிச்சது போனாங்க தெரியுமா? கடைசியில இத்தனை பேருடைய அழிவுக்கு நானா காரணம். அவன் நினைச்சாங்க முடிஞ்சு போச்சுக்க வாழ்க்கை. அவன் பாவம், அவன் ஒண்ணும் இல்லை, அவன் கருவிதான். எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன் நம்ம சொல்லுவோம். போட சொன்ன வேற ஆளு, போட்டவன். ஆனா செத்தவு போற என்ன நினைச்சிருப்பான்? அப்படி மேல பார்த்து அட பாவி அப்படின்னு போவான்ல. ஒரு உயிரை கொண்டுட்டா அப்படி சொல்றமே. இத்தனை உயிர் இன்னைக்குங்க கைகால் இல்லாம பிறக்கிறதும் கண்ணு இல்லாம பிறக்கிறதும். ஏங்க, பாவம் செஞ்சவன் பிற்பகல் முற்பகல் செய்யும் பிற்பகல் வெளியில் ரைட்டு ஒண்ணுமே செய்யலைங்க. அந்த பிள்ளை பிறக்கிறப்ப என்ன பாவம் செஞ்சிச்சு? பாவம் நம்ம செஞ்ச பாவத்தினால பிள்ளைங்க அப்படி வந்து பிறக்குதுங்க. ஏன் ஆசை? அவங்க சொன்னாங்கல்ல, இதெல்லாம் சேர்ந்து மனுஷனை நோயாளியா ஆஸ்பத்திரி வார்டுகள்ல பாருங்க, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, பேச முடியாம உட்கார்ந்துருக்காங்க. கூட்டம் கூட்டமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி வீடுகள்லையும் கோயில்லையும் கொடுத்த காணோம், கோர்ட்லையும் ஆஸ்பத்திரிலையும் கூட்டம் அதிகமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு கேட்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணுது? அப்ப விஞ்ஞானத்தினுடைய வருகையால, அறிவியலால நாம பெற்றது என்ன? எங்கும் தனிமைதான் அப்படின்னு. ஐயா ஊருக்கே கிளம்பிடுவா. ஒரு 2 பேரும் ஒரு உள்ளூர்காரனால உட்கார்ந்து இருக்காரு. அவங்க எல்லாம் போட்டு நம்ம இப்படி இறங்கி போலாம் அப்படின்னு. அப்படி சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இன்னும் ஒண்ணும் முடியலமா, நீங்க எந்த பாடிடாதீங்க. எங்கும் இனிமைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா இப்ப இந்த நூற்றாண்டுல பிறந்திருக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுங்களா? செயற்கைக்கோளையும் பார்க்கிறோம். இந்த நுங்கு வண்டின்னு சொல்லுவோம். பனை நுங்குல அந்த நுங்கு சாப்பிட்டு அந்த வண்டிக்கு நடுவில் ஒரு குச்சியை கொடுத்து இப்படி ஒரு குச்சியை தள்ளிட்டு ஓடுவான். நம்ம ஆள் டயர் வண்டி ஓட்டுவான். இதையும் பார்க்கிறோம், அதையும் பார்க்கிறோம். இதுல என்ன ஆச்சரியம் கேட்குறீங்களா? போன தலைமுறை செயற்கைக்கோளை பார்க்கல, அடுத்த தலைமுறை நுங்கு வண்டியை பார்க்காது. ரெண்டுக்கு நடுவில் மறுக்கும். ஒன்னு இல்ல, இன்னொன்னு மறைஞ்சு போகும். நாம ரெண்டையும் பார்க்கிறோம். ஏன்? நாம லேண்ட்லைன் போன், டெலிபோன் பார்த்தோம்ல, இந்த போன் வந்தா அடே அப்பா, போன் வந்தோடனே வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. இப்ப செல் எடுத்து வெளியில ஓடுறாங்க. டவர் கிடைக்கல. ஒருத்தர் ஏறி கிடைச்சு டவர்லயே ஏறி பேசிருக்கீங்க.
டவர் கிடைச்சிருச்சுன்னு. டவர்ல ஏறினா டவர் கிடைக்காதா? இந்த நூற்றாண்டு எப்படிப்பட்டது? எந்திரங்களுடைய வருகையில பிழை இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப பார்த்தேன், நிலக்கரி சுரங்கங்கள்ல தண்டவாளம் இருக்குங்க, ஆனா ரயில் இல்ல, நடுவுல குதிரை ஓடி இருக்கு. ரயில் வேணும் என்ன தெரியுங்களா? ரயில்னா ட்ரெயின் கிடையாது, ரயில்னா தண்டவாளம், அது மேல ஓடி இருக்கு. ஜேம்ஸ் வாட் என்பவன் தான் வீட்டுல அம்மா கடைக்கு போயிருந்தப்ப உலைய பார்த்துட்டே இருந்தான். அந்த மூடி அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு, இல்லடா அது தூக்குது அப்படின்னா. உளமூடி மேல எழுந்ததை பார்த்தா நீராவியுடைய சக்தியை கண்டுபிடிச்சான். ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்ததை பார்த்தா நியூட்டன் விஞ்ஞானி பார்த்தாரு, என்னாச்சு? உயிர் பிசை கண்டுபிடிச்சாங்க. எல்லா மனுஷன் தான் பார்த்தான். நம்மளா இருந்தா என்ன ஒண்ணுதான் விழுந்திருக்கே அப்படின்னு யோசிப்போம். 3 ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாம் ஏவாள் காலத்துல ஒரு ஆப்பிள் திங்கக்கூடாதுன்னார் கடவுள். பறிச்சுட்டாருன்னா அந்த பொம்பளை தின்னாங்க, மனிதனம் தோன்றுச்சுங்கன்னா. 2வது ஆப்பிள் நியூட்டன் மேல இருந்து கீழே விழுந்தது. இன்னைக்கு வச்சிருக்கோம் ஒரு ஆப்பிள் ஐபோன், உலகத்தை உருண்டையாக்கி ஒரே ஆப்பிள் பேர் தாங்க. ஆனா அது என்னென்ன வகையில மாறி இருக்கு சொன்னார்ல. நாம எங்க நிக்கிறோம்னு நமக்கு கண்டுபிடிக்கலாங்க. சுவிட்சர்லாந்துல நடந்து போயிட்டு இருந்தப்ப திடீர்னு எந்த தெருவழியா வந்தோம்னு தெரியல. உடனே அவரு இல்லைங்க ஒண்ணு இல்லை இருந்தாருங்க அப்படின்ட்டு தான் கையில வச்சிருந்த செல்போன்ல நாங்க தங்கி இருந்த ஹோட்டல அப்படி டைப் பண்ணாருங்க. உடனே அந்த மேப்ல உலகத்துல நாடுகள், யூரோப் கண்டம், சுவிட்சர்லாந்து, நாங்க இருக்க தெரு, அது லைட் எரியுதுங்க. நாங்க நிக்கிற இடம் நாங்க காணா போகவே முடியாது. இப்ப எங்க நாங்க நிக்கிற இடத்துல இருந்து அந்த ஹோட்டல் வந்து வலது பக்கம் போய் இப்படி திரும்பினா அந்த லைட் எரியுது, அங்க போகணும். நாங்க நடக்க அந்த லைட் கூடவே வருது. வழிகாட்டுதல் என்பது என்ன தெரியுங்களா? யார்ட்டையும் கேட்கணும்னு இல்லைங்க. ஜிபிஆர் சொன்னாங்க இல்லையா, 2G 3G 4G சொன்னாங்கல்ல, அதுல எங்க போகணுங்கிறத சொல்லிட்டா போதும். அதுவும் மேல்நாடுகள்ல ஆடியோல இங்க நம்ம இதுல பார்த்துட்டு தானே ஓட்டுறோம், அங்க வேண்டியது இல்லை. இங்கே வந்துருச்சு, அது காதலே போட்டுக்கிட்டா டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட். 2003 போயிருந்தப்ப நானு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். எங்க போகணும் டைப் பண்ணா அங்க கார் போகாது, நம்ம ஓட்டிட்டு தான் போகணும். ஆனா சொல்லுது வலது பக்கம் திருப்பு, இடது பக்கம் திருப்பு. நான் அவர் போயிட்டு இருக்க சொன்னேன், அது வலது பக்கம் திரும்புன்னு சொல்றப்ப திருப்பா போங்களேன், என்ன செய்யுது பாப்போம்னே. எங்க என்ன கிருக்கான்னு சும்மா போகணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லு, திருப்பாதீங்க, நேரம் போயிட்டோம். அது பதறுதுங்க, அப்படியே கத்துது, ராங்லாம் வருது. கொஞ்சம் விட்டு நம்ம கெட்ட வரது திட்டுக்கு போடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே டேக் செகண்ட் ரைட் அப்படிங்குது. போ அடுத்ததுல எடுத்து இன்னொரு சுத்திட்டு வா. கடைசியில கரெக்டா இடத்துக்கு வந்துட்டாங்க. அது முழுவதும் ரைட் இருக்குங்க, கங்க்ராச்சுலேஷன் அது சொல்லுது. பரவாயில்லையே கரெக்டா வந்துட்டேன். எது அது சொல்லி நம்ம ஊர்ல எப்படி ஆகும் தெரியுமா? சிவகங்கை போயிருந்தேன், நண்பர் வீடு தெரியல. ஒருத்தர் என்னை பார்த்த உடனே ஒரு ஒடியாது, என்ன எங்க வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க அவர் வீடு. அந்த அங்க ஒரு மாடு நிக்குதுல அப்படின்னாரு. போறேன், மாடு போயிட்டே இருக்குங்க. இப்படியே அடையாளம் காட்டுவாங்க. என்ன ஒரு வேப்ப மரத்தை காட்ட வேணாமா? ஒரு போஸ்ட் பாக்ஸை காட்ட வேணாமா? மேயிற மாட்டை காமிச்சு நான் 3 மணி நேரம் மாடு மேய்ச்சதே மிச்சம். இடமே தெரியல. சின்ன குழந்தைக்கு தெரியுதுங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. போட்டோ எடுக்க சொன்னோம்னா சில பேர் இருக்கட்டும், ஏன் அதை எடுக்க தெரியாது. 3 வயசு பிள்ளை வந்து எடுக்குதுங்க. கொடுத்தோம், நம்ம காலத்துல கொடுக்கல. ஒரு அப்பா அம்மா என்ன போறாங்க எங்க பொருள்காட்சிக்கு, விசில் வேணும்னு கேட்கிறான். சில பேர் 10 கட்டளைகள் போட்டு பொருள்காட்சி கொண்டு போவாங்க, பார்த்திருக்கீங்களா? அங்க வந்து ராட்னத்துல ஏறக்கூடாது, ஐஸ்கிரீம் கேட்கக்கூடாது, அப்பளம் வாங்கி தர மாட்டேன். அப்புறம் எதுக்கு போறாங்க? விசில் வேணும்னு கேட்டான், 1,000 ரூபா. இந்த ஆள் வாங்கி தர மாட்டேங்கிறாரு, கீழே விழுந்து உருண்டு அழுகிறா. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு சொல்றாரு ஊதக்கூடாது அப்படின்னு. அவன் அதை கொண்டு சாக்கடையில போட்டான். அதை என்ன செய்ய போறான்? பேங்க்லயா போடுவான்? விசில்னா ஊத வேணாமா? ஒரு அழகா கவிதை எழுதினாங்க. பொம்மை வாங்கி கொடுத்த என் குழந்தைக்கு 6 மாதம் ஆயிற்று, இன்னும் குழந்தை பொம்மையை உடைக்கவில்லை, எனக்கு கவலையாக இருந்தது அப்படிங்கிறான்.
ஏன்னா அது ஏதாவது செய்யணும்ல, பத்திரமா வச்சுக்கோ சொல்லுவாங்களா? என்னமா செய்யணும்? ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்ன வித்தியாசம்? பொம்மை வாங்கி கொடுத்தனும் பொம்பளை பிள்ளை பொட்டு வச்சு சேலை வெட்டி அப்படி இது பண்ணி அப்படி மேல சோஃபால வச்சு அப்படி அழகு பார்க்கணும். பையன்கிட்ட கொடுங்க, தலையை திருக்கி நெஞ்ச பிளந்து பேட்டரியை செக் பண்ணி திருப்பி வச்சு ஓட வச்சிருவாங்க. திருப்பி முட்டு வேலை பார்ப்பாங்க தெரியுமா? 5 நிமிஷத்துக்குள்ள. இன்னைக்கு குழந்தைக்கு தெரிஞ்சுக்கிறது ரைம் சொல்லி கொடுக்குறாங்க. அன்னைக்கு என் பேச்சு இந்த பிள்ளைக்கு 1 வயசு ஆக போகுது. அது அழுதா செல்ல கொடுத்துறாங்க. அதுல என்ன தெரியுங்களா? ஏபிசிடி மட்டும் இல்ல, 1 2 3 மட்டும் இல்ல, தமிழ் பாட்டெல்லாம் அவ்வளவு அழகா சொல்லி ஆனா வந்து நிக்குதுங்க. ஈனா வந்து நிக்குது, ஒரு ஆட்டம் ஆடிட்டு போகுது, எழுத்து தெரியுது, பாட்டு கேட்குது, காட்சி இருக்குது. என்ன ஆச்சரியம்! என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். திருக்குறள். ஒரு இதுல பார்த்தேங்க, ஒரு அப்பாவும் பொண்ணும் போறாங்க. இந்த டிவி மானிட்டர்ல திருக்குறள்னு போட்டிருக்கு, இந்த குறள் வருதுங்க. உடனே அந்த பிள்ளை கேக்குது, இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படிங்குது. உடனே அவர் சொல்றாரு, நான் ஏன் சொல்றேன், இந்த பாரு இந்த சுவிட்சை தட்டு. எலும்பில்லாத உயிர்கூட்டங்களை சூரியன் வருத்துவது போல அன்பில்லாத உயிர்கூட்டங்களை அறக்கடவுள் வருத்துவான். முடிஞ்சு போச்சு. எலும்பில்லாத உயிர்னா என்னப்பா அந்த பிள்ளை கேக்குது. உடனே அவர் அதுக்கு ஒரு சுவிட்சை தட்டுறாரு. ஒரு அனிமேஷன் உண்டாகுதுங்க. எலும்பில்லாததுன்னா புழு, மூட்டை பூச்சி, இதெல்லாம் நீங்க வெயில்ல போட்டா தாங்காது தெரியுமா உங்களுக்கு? முதுகெலும்பு இல்லைன்னா சுருங்கி செத்து போவோம். அதனால பல பேர் கேட்கறது, ஏன்டா முதுகெலும்பு இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுல வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல, இந்த புழு இப்படி இருக்குங்க, சூரிய வெளிச்சத்தை அப்படி அனிமேஷன்ல போடுறான், சுருண்டு சாகுது. இதுதான் எலும்பில்லாத உயிர்கூட்டம். சூரியன் வருத்துவது போல அன்பில்லாத மனிதர்களை அறக்கடவுள் வருத்துவான். ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் எத்தனையும். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம், இத பார்வை இல்லாதவர் வந்தா கேட்க முடியுமா? கேட்க முடியும். முதல்ல பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சொன்னாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம மாரியப்பன் இப்ப பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காருல, தங்க மாரியப்பன் சேலத்தை சேர்ந்தவர். அவரு நம்ம மானங்காத்த ஒரு பெரிய இவரு அன்னைக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னு சொன்னா, அவர் வெறும் காலோடு மாத்திரம் நிக்கலுங்க, அவரை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு வளர்ந்திருந்தது. பார்வை இல்லாதவர்கள் அவர்களுக்கு வேலை. ஒருத்தர் IAS படிச்சிருக்காருங்க, பார்வை இல்லை, எப்படி படிச்சாரு? அவருக்கு விஞ்ஞானம். இன்னும் கூட சொல்றேனே, கண் பார்வை இல்லாதவர்கள் பிரெய்லிய முறையில எழுதி படிக்கிறாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அவர் தான் பிரெய்லி. அவர் எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா? அவங்க அப்பா கொடக்கம்பியில வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த பையன் போய் உட்கார்ந்து இருந்தவன் ஒரு கம்பியை எடுத்திருக்கான், சட்டார் நடிச்சு இந்த கண்ணு போச்சு, இந்த கண்ணு போனதோட சேர்ந்து இந்த கண்ணு போச்சு. அந்த பார்வை இல்லாத பிரெய்லி நம்மை போல மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக 6 புள்ளியை கொண்ட எழுத்துக்களை வச்சு அதை தடவி 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 பார்த்து படிக்க முடியும். நீங்க சென்னையில நூலகத்துக்கு போனீங்கன்னா பார்வை இல்லாதவர்களுக்காகவே தனி என்ன இருக்குன்னு கேட்டா பிரெய்லி புத்தகங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த நூற்றாண்டு வெறும் மனிதர்களுக்காக. இன்னும் அழகா சொன்னாங்க, பறவைகள் சிட்டுக்குருவி அழிஞ்சு இல்லைங்க, அப்படி இல்லை. அந்த அதுக்கான விஷயங்கள்ல வீடுகள் தோறும் கொண்டு குருவி கூடு கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கங்க வரும் அப்படிங்கிறாங்க. தேன் கூடு கொடுக்குறாங்க, நம்ம உருவாக்க முடியுங்கிறாங்க. நஷ்டம் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலைங்க, இதுல இருக்குதான் செய்யுது. இந்த தனிமைங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, தனிமையில இனிமே காண முடியுமான்னாங்க. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னா, நீங்க இப்படியெல்லாம் போனா நம்மளை யாராவது கவனிக்கலன்னா கஷ்டப்படுவாங்க. இப்ப சரக்குன்னு போன் எடுத்து கால வச்சு, அப்படியா எங்க இருக்க, இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு போறோம். ஏன்? நம்ம கூட ஒருத்தர் இருக்கான், நம்ம இங்கே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். மழை எங்க இருக்கு, தண்ணி எங்க இருக்குது, அது எங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றோமே, சேட்டலைட் தாங்க, வேற யாரு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது? அத்தனையும் பிடிப்போம், அந்த கர்த்தரையும் பிடிப்போம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுளை போய் வந்துட்டேன் அப்படின்னு போவோமா? அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறாரு. குழந்தை முதல் பெரியவர்கள் வரை. ஏன் எத்தனை மிருகம் இருக்கு, எத்தனை பறவை இருக்குங்கிற விஷயத்த டிஸ்கவரி சேனல்ல காட்டுறாங்க. முந்தெல்லாம் பாம்பு உள்ள போற வரைக்கும் தாங்க நம்ம பார்த்திருக்கோம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே பாம்பு குத்துக்குள்ள போச்சுன்னு வைங்களேன், பொந்துக்குள்ள போச்சுன்னு வைங்க, உடனே கையை வச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? பாம்பு உள்ள போறப்ப போனோன்னு சட்டார் தலையை திருப்பி வெளியே வச்சுக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம இங்க இருந்து பார்த்தா உள்ள போகுது போட்டுருக்கு, அங்க வரைக்கும் நினைச்சிட்டு இருப்போம். அது உடம்பை இழுத்துக்கிட்டு தலையை வெளியே வச்சிருக்கோம்.
கையை வச்சு அடிச்சு ஒரே அடிக்கு விடும். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, கேமராவை அதோட மாட்டி விட்டுறாங்க. தொண்டுக்குள்ள போகுதுங்க கேமரா, தொண்டைக்குள்ள போகுதுங்க கேமரா. இந்த எல்லாம் நம்ம முகத்தை தான் கண்ணாடியில பார்ப்போம். இப்ப நம்ம வயிற்று டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தி அவர் வந்து சொல்றாரு, நமக்கு தொண்டையில் அனுப்பிடுறாங்க, அனுப்பி உள்ள கேமரா போகுது, நம்ம வயிறை நம்மளே பார்க்கிறோம். ஆனா என்ன, தொண்டைக்குள்ள மூச்சு திணறும். அங்க டாக்டர் பேசிட்டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, செத்துருவோமோன்னு பயமா இருக்கும். ஆனா பாக்குறோம். ஆபரேஷன் சொன்னார்ல, மயக்க மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி பல் டாக்டர் வீட்டுல 2 தடி இங்க உட்காந்துருப்பாங்க. எது தெரியுமா, இந்த பல்லு எந்த பல்லுக்கு சூத்த பல்லா இருக்கோ அதுல ஒரு நரம்பை கட்டுவாங்க. ஒருத்தர் அந்த உட்கார்ந்து சேரோட கட்டி ஒரு பயில்வான் பிடிச்சுக்குவானா, இன்னொருத்தர் இழுத்துட்டு ஒரு ஓட்ட ஓடுவானா. அவன் பல்லு போனாலும் சரி, அவன் உயிர் போனாலும் சரி. இதுதான் பல்லு கொடுக்குற முறை. இன்னைக்கு பல் டாக்டருக்கு போறோம் அப்படிங்கணும், அப்படியே சரி ஒரு ஊசி போடுறாரு, கையில ஒரு புக்கு இல்ல டிவி பார்க்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நயன்தாரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பல்ல கொடுக்குனாரா, பக்கத்துல இருக்க பல்ல கொடுக்குனாரா நமக்கு தெரியல. நீங்க போகலாம், எலும்பு கரும்பு கிடைக்காதீங்க, அவ்வளவுதான். எப்படி சாத்தியமாச்சு? அவன் சொல்றான் சாவித்துளை துவாரங்கிறான், லேப்ரோஸ்கோப். வெறும் அப்படி உள்ள போய் குடலையே சுருட்டி இழுத்துட்டு வெளியே வருதுங்க. அப்படின்னா சரியா போச்சு. என்ன ஆபரேஷன், இங்கெல்லாம் ஒரு புழு நெளிகிற மாதிரி போட்டு வச்சிருக்கான். இப்ப கிடையாது, தெரியுங்களா அவங்களுக்கு? இப்ப ஆபரேஷனுக்கு ஸ்டாப்லர் போட்டான், தெரியுமா? இந்த மாதிரி தையல் வந்து தழும்பு இருக்கும்ல, இந்த அப்படி எல்லாம் பெரிய தழும்பு. எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் மாறுவேஷம் போட்டு வருவார்ல, ஒரு மச்சம் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் மாறுவேஷம். ஆனா எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அதை எடுத்த உடனே அண்ணா நீங்களாம் கீழே விழுந்து அழுவாங்க, அப்படியே சின்ன. இப்ப அப்படி இல்லை, தழும்பு. இது கூட அதனாலதான் திருவள்ளுவருக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்குங்க. தீயில சுட்ட புண்ணு ஆறும், நாக்குல சுட்ட புண்ணு ஆறாது. தீயில சுட்ட புண்ணு தழும்பு இருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டுல பிளாஸ்டிக் சர்ஜரியில சரி பண்ணிவான். தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. பட்டிக்காடப்பட்டமால சிவாஜி வருவாருங்க, அவங்க அப்பத்தா கேட்கணும், ஏன்பா இப்படி சோகமா வர்ற மூக்கையான்னு கேட்கணும். கேட்டானே அப்பத்தா ஒரு கேள்வி. எவன்டா கேட்டான், நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டானே அப்பத்தா, பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாத நீ எல்லாம் ஏன்டா பஞ்சாயத்துல உட்கார்ந்து நியாயம் சொல்றேன்னு கேட்டானே. அவனை கேட்டுட்டு அவனை உயிரோடையா விட்டுட்டு அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்திருக்கேனே உயிரோட அப்படின்பாப்ல. இந்த கேள்விக்கு பிறகு நான் வந்திருக்கேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அந்த தழும்பெல்லாம் எப்போதும் ஆறாது, நாக்குல சுட்டது. நாக்கு சாதாரணமா உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி, ஈட்டி, கோடாரி. இல்ல இல்ல இல்ல, எது? நெறிகிட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தானது அப்படின்னு சொன்னா அதை காட்டிலும் கொடுமையான என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு உலகத்தை மனிதர்களுடைய வேலையை சுருக்கி அவருடைய நேரத்தை மகிழ்வித்து அவர்களுக்கு வேண்டியதை தருது, முடிச்சிடலாம். குறைபாடு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, இருக்குதான் இது. ரயில் ஆக்சிடென்ட் ஆகும், போகாமல இருக்கும். விமானம் விழுந்துருச்சுன்னு படிச்சுக்கிட்டே விமானத்துக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாத்திலையும் கெட்டது உண்டு. நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புள்ளிகள் பூவிற்கும் உண்டு. எல்லாத்திலையும் குறைபாடு இருக்கு. தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்குது. கரண்ட்ல அப்படி போட்டா லைட் எரியும், அந்த வயர் எடுத்து மூக்குள்ள விட்டா நமக்கு லைட் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த விஞ்ஞானம், இந்த வளர்ச்சி, இந்த நூற்றாண்டு, அதுவும் ஒவ்வொரு புரட்சியா சொல்றான். ஆயுத புரட்சிங்கம்மா, தொழில் புரட்சிங்கம்மா, இப்ப என்ன தெரியுங்களா, மின்னணு புரட்சிங்கிறான். இவ்வளவுதானுங்க. 1000 பாட்டு வச்சிருக்கான், இந்த சிம் கார்டுல வச்சிருக்கான். நானோ டெக்னாலஜி வரப்போதுங்கிறான். இந்த நானோ டெக்னாலஜி இன்னும் என்ன செய்ய போதும் நமக்கு தெரியாது. பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற ஒரு விஞ்ஞானி சொன்னாருங்க, இன்னும் 300 வருஷம் கழிச்சு பிறக்காம போடனே அப்படிங்கிறார். நான் 300 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுங்கிறத விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் இருக்கிற காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இனிமையை நாம் கண்டறிவோம், மகிழ்வோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஞ்ஞானத்தை மறுத்து எந்த இனமும் முன்னேறியது கிடையாது. அதனால் இன்றைய சூழலில் அறிவியலால் எங்கும் இனிமையே 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 என்று சொல்லி அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.